சார். குட். தேங்க்யூ. குட். ஜெயமோகன் சாருக்கு என்னுடைய வணக்கம். ரசிகனா என்னோட வணக்கம். நாஞ்சில் நாடன் சாருக்கு நன்றி 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 நன்றி. So nice to see you, sir. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, விழுப்புரம் இலக்கிய வட்டம் அமெரிக்க நண்பர்கள் சார்பில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டு அதில் தொடர்ந்து பல முயற்சிகளை அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது வழக்கமாக இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்களும் இலக்கியம் தொடர்பான சில பல பணிகளிலும் ஈடுபட்டு வரும்போது இந்த இயற்றமிழிலிருந்து இசைத்தமிழுக்கான வேலையை செய்வது அமெரிக்க வட்டம். குறிப்பாக ராஜன் நாவலையும் இசையில் மொழிபெயர்க்கும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த முயற்சியாக மௌனத்தை இசையில் மொழிபெயர்க்கும் வேலையிலும் ஈடுபடுவார் என்று தோன்றுகிறது. இசை தமிழுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றி வரும் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்களுக்கு எங்களது அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்பு ஜெயமோகன் அவர்களது வெண்முரசு நாவல் வரிசையில் நீலம் நூலில் வந்த கண்ணானாய் காண்பதுமானாய் எனும் பாடலை இதை போலவே முதலில் அதை தான் இசைப்படுத்தி வெளியிடப்பட்டது. பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு படைப்பாக அது இருந்தது. பிறகு ஜெயகாந்தன் அவர்களது நாவலில் வந்த ஒரு சித்தர் பாடலை போன்ற ஒரு பாடலான வேர் விட்டது போல என்று வரக்கூடிய அந்த பாடலுக்கான இசையமைப்புடன் அதுவும் வெளியிடப்பட்டது. முத்துலிங்கம் அவர்களுடைய கடவுள் தொடங்கிய இடம் நாவலை சிறப்பிக்கும் விதமாக அந்த இசைக்கோர்வை செய்யப்பட்டது. இப்படி தொடர்ந்து முயற்சிகள் இதை இசை வழியாக இலக்கியத்தை அணுகும் முயற்சியை விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமெரிக்க நண்பர்கள் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தமிழின் அனைத்து கவிஞர்களுக்கும் ஒரு ஊற்றுமுகமாக விளங்கக்கூடியவர் என்று சொல்லும் அளவிற்கு இருக்கக்கூடிய கம்பரது பாடல் ஒன்றை, கம்பராமாயணத்தில் இருக்கும் பாடல் ஒன்றை அதற்கு இசை செய்து அதை வெளியிட்டிருக்கிறார் நண்பர் ராஜன் சோமசுந்தரம் அவர்கள். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்ட நண்பர்களினுடைய உதவியுடன் அது செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இதை போன்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது ஒரு தளராத ஊக்கம் ஒன்று தேவைப்படுகிறது. அது எழுத்தாளர் ஜெயமோகன் வழியாகவும் கம்பராமாயண வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்தி வந்த எழுத்தாளர் திரு நாஞ்சில் நாடன் அவர்களது ஊக்கத்தினாலும் இது செயல்படுத்தப்பட்டது. இசை என்று வரும்போது ஒரு குரல் வழியாக இதை கற்பனை செய்யலாம் என்று யோசிக்கும் பொழுது வரக்கூடிய குரல்களில் ஒன்று திரு சிக்கில் குருசரன் அவர்களோடது குரல். ஒவ்வொரு முறையும் சில குரல்கள் கர்நாடக இசையை கேட்கும் போது அதற்கென்றே செய்யப்பட்ட குரல்கள் போல தோன்றக்கூடியது உண்டு. ஒரு முறை நாஞ்சில் சாரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் இதை சொல்லியிருக்கிறார். அதற்கென்றே செய்யப்பட்ட குரல் போல் சிலருக்குத்தான் அமையும் என்று. அப்படி அமைந்த குரல் திரு சிக்கில் குருசரன் அவர்களுடையது. அவர் இந்த நிகழ்வில் பங்கு பெறுவது அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. அவரை வரவேற்கிறோம். கம்பராமாயணத்தை சொல்லெண்ணி கற்றுக்கொண்ட திரு நாஞ்சில் நாடன் அவர்களை வரவேற்கிறோம். இவை அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஊக்கமாக விளங்கும் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்வினுடைய கதாநாயகனாக விளங்கக்கூடிய திரு ராஜன் சோமசுந்தரம் இசையமைப்பாளரை வரவேற்கிறோம். இந்த பாடலை சிறப்புற பாடி தந்த பிரியா கிருஷ் அவர்களையும் வரவேற்கிறோம். இதில் பங்கு பெறும் ஒவ்வொரு நண்பர்களையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்வின் துவக்கமாக ஒரு பாடலுடன் நாம் துவங்கலாம் என்று இருக்கிறோம். செல்வி வைஷ்ணவி வெங்கட் அவர்கள் ஒரு பாடலுடன் நிகழ்வை துவக்க. வைஷ்ணவி. ஓகேவா? சவுண்ட் ஓகே? விபி இன்னும் கொஞ்சம் ஸ்ருதி கேட்கலாம். ஒரு நிமிஷம் ராஜா. ஓகேவா? மற்றவங்களுக்கு கேக்குதா? கேட்கல ராஜா. இல்லைங்க. ஓகேவா ராஜா? இப்ப கேக்குது. வைஷ்ணவி நீங்க பாடுங்க, ஆரம்பிங்க. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி,
கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்டால் முதலாய் காதல் பெருகுதடி. வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில், வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனை என் காந்தனை. வண்டிசை பாடும் எழில் வசந்த பூங்காவில் வந்து சுகம் தந்த கந்தனை என் காந்தனை. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை, நீலமயில் தன்னை நெஞ்சமும் மறக்கவில்லை. நேசமுடன் கலந்த பாசமும் மறையவில்லை. கோலகுமாரன் மனக்கோவிலில் நிறைந்து விட்டான், குறுநகை தன்னை காட்டி நறுமலர் சூட்டி விட்டான். கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவபாலனை கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. நன்றி வைஷ்ணவி, நல்ல பாடல். பாடல் எப்படி இருக்கிறது என்று ராஜன் சோமசுந்தரம் பிறகு சொல்லுவார் என்று நினைக்கிறேன். ஸ்ருதியிலிருந்தே அவர் மிரட்டல் ஆரம்பித்து விட்டதால் எப்படியும் பாடலை பற்றி அவர் நல்ல விதமாக பிறகு சொல்லுவார். நன்றி வைஷ்ணவி. நண்பர்களே, இந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கும் பாடல் சீதையின் நிலையிலிருந்து கம்பனால் எழுதப்பட்ட அந்த பாடல் மிக இனிமையான ஒரு சந்தத்தோடு கூடிய பாடல். இந்த பாடலை குறித்து பேசும்போது இதை பாட வைப்பதற்காக பலரை முயற்சி செய்து பிறகு ராஜன் இவர்களை கேட்டுக்கொண்டார், பிரியா கிருஷ்ண அவர்கள் வழியாக கேட்டுக்கொண்டார். அப்போது நானும் சவுந்தரும் பேசிக் கொண்டிருக்கும் போது இதை யார் பாணியில் பாடலாம், எப்படி பாடலாம் என்றெல்லாம் கேட்கும்போது முதல் பெயராக வந்தது சிக்கில் குருசரன் அவர்கள். என்றால் அவருடைய சில முயற்சிகள், குறிப்பாக குழந்தைகளோடு சேர்ந்து அவர் உருவாக்கிய அந்த பரம்பரா சீரீஸில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே தொடர்ந்து எப்போதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள். அந்த வரிசையில் வரக்கூடிய இனிய குரல் கொண்டவர். பல புதிய முயற்சிகளுக்கு தளராமல், அந்த பழமை மாறாமல், அந்த மரபு மீறாமல் அதை புதுமைக்குள் கொண்டு வரக்கூடிய பல முயற்சிகளுக்கும் அவர் ஈடுபட்டு இருப்பவர். அவர் குடும்பமாகவே தலைமுறையாகவே இசை குடும்பம், அதை அறிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும். அவர்களது பாட்டி காலத்திலிருந்து, பாட்டின் தகப்பனார் காலத்திலிருந்தே அவர்கள் குடும்பமே புல்லாங்குழல் வாசிப்பில் தேர்ந்த குடும்பம். அவர் குடும்பத்தில் யாராவது ஒருவராவது புல்லாங்குழல் வாசித்து அதில் வித்வான்களாக இருப்பது. இவர் புல்லாங்குழலை குரலிலேயே வைத்திருப்பதால் இவருக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக நேரடியாக குரலிலேயே இருப்பதால் அவருக்கு வாய்ப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். யுவகலா பாரதி, இசைச்சுடர், நாத ஒலி, இதே போல் பல விருதுகளை அவர் வென்றிருக்கிறார். அனைத்து விருதுகளையும் விட இன்று கர்நாடக இசை கேட்கும் ஒவ்வொருவரின் மனதையும் வென்றிருப்பவர். இந்த நிகழ்வில் அவர் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இந்த பாடல் குறித்து, இந்த அனுபவம் குறித்து, இந்த முயற்சி குறித்து அவர் சில வார்த்தைகள் பேசுமாறு நண்பர்கள் சார்பில் கேட்டுக்கொள்வோம். குருச்சரன் சார். எல்லோருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இது ரொம்ப அழகான ஒரு முயற்சி. திரு ராலேராஜன் அவர்களும் பிரியா கிருஷ்ணன் 2 பேருமே சேர்ந்து ஒரு அழகான பாடல்.
கடலோ மழையோ அப்படிங்கிற கம்பராமாயணம் பாடல் வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு எல்லாருக்கும் மனசுல உடனே நுழைகிற ஒரு டியூன் பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ஒரு ராகம் அது. அந்த மாதிரி ராகங்கள்லாம் கேட்ட உடனே அந்த பாடல் என்ன அப்படின்னு யோசிக்க தோணும். இது என்ன பாடுறாங்க, என்ன வரிகள், யார் எழுதின வரிகள் அப்படின்னு கம்பருக்குள்ள இன்னும் ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு ஜேர்னி அப்போதான் ஆரம்பிக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் த மியூசிக் டைரக்டர் as well as த சிங்கர். வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் ஆல்சோ ஏஐயை வச்சு ரொம்ப அழகான ஒரு பாடலா இதை பண்ணினது வந்து ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கும் இனிமையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு ரசிகனா, ஒரு விசிறியா இங்க நான் வந்திருக்கேன். நான் மாமேதைகள், மகா எழுத்தாளர்கள் 2 பேர் இங்க இருக்காங்க. திரு நாஞ்சில் நாடன் அவர்கள், நாஞ்சில் நாடன் சார் அவர்கள், ஜெயமோகன் சார் அவர்கள். அவங்களோட பெரிய விசிறி, அவங்களுடைய சிந்தனைகள், எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற ஒரு ஒரு மாணவனாக தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ட் கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லூமினஸ் ஸ்டேஜ் ஆன்லைனா இருந்தாலும் இப்படி ஒரு விமர்சையான ஒரு பட்டியல்ல என்னையும் நீங்க கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதே அளவுக்கு பயமாவும் இருக்கு. ஏன்னா கம்பராமாயணத்துல உங்க எல்லாரையும் காட்டிலும் கொஞ்சம் நியூவர் என்ட்ரன்ட் இன்டு த ஃபீல்ட் தான் நான். ஏன்னா ஐ திங்க் 2006 வந்து ஒரு ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கச்சேரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கச்சேரியில வந்து எப்படின்னா குரோனோலாஜிக்கலா ராமாயணம் அதுல நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகளை ஒரு லைவ் கான்சர்ட்டா நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பல பாடல்கள் தியாகராஜர் அவருடைய கிருதிகள் இருந்தது. ஆனா அதையும் தாண்டி அருணாச்சல் கவியின் ராமநாடகம், அந்த கிருதிகள், அதுக்கு முன்னாடி அதோடைய ஒரு கதையை முன் நகர்த்துற மாதிரி கம்பராமாயணம் வரிகள் கிடைச்சது. ஸோ அதுதான் என்னுடைய அறிமுகம் கம்பராமாயணம் வரிகள். ஸோ அந்த கச்சேரியில பாடின ஒரு 5-6 வரிகளை வச்சுதான் இவ்வளவு வருஷமா நான் ஓட்டின்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்னும் ஆழ்ந்து நான் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் எக்ஸாக்ட்லி 1 year பிஃபோர் இதே டைம் லாஸ்ட் இயர் 2024ல ஜனவரி மாதம் ஐ திங்க் ஒரு 15th வாக்குல ஒரு போன்ல ஒரு அழைப்பு வந்தது டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள்கிட்ட இருந்து. அவர்கள் மற்றும் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள், அப்புறம் ப்ரொஃபசர் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், இவங்க 3 பேருமே ஜனவரி 20 நாங்க வந்து ஸ்ரீரங்கத்துல ஒரு கம்பர் ஒரு சின்ன ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த போறோம், நீங்க வந்து அதுல பாடணும் அப்படின்னாங்க. ஸோ நான் சரி வரேன். ஆனா அன்னைக்கு ஈவினிங் எனக்கு மாலையில ஒரு திருவண்ணாமலையில ஒரு கச்சேரி இருக்கு, அதனால வர முடியாது போல இருக்கு அப்படின்னா. இது வந்து கார்த்தால தான், என்னன்னு விஷயம் சொல்ல போறது இல்லை, கார்த்தால ஒரு 45 minutes எங்களுக்கா நீங்க வந்து கம்பராமாயணம் மட்டும் பாடணும் அப்படின்னு. சரி வரேன்னு ஒத்துண்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து யாருக்காக செய்யறோம் அப்படிங்கிறது. அது ஒரே ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம பிரதமர் ஐயா திரு மோடிஜி அவர்கள் தான். அது கம்பர் மண்டபத்துல அவர் ஸ்ரீரங்கம் வரப்போறதா ஒரு நியூஸ் வந்த உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து, நான் சொன்ன 3 பேருமே சேர்ந்து கம்பர் மண்டபத்துல மோடி ஐயா உட்கார வச்சு கம்பராமாயணத்துல இருந்து ஒரு 5-6 வரிகளை நம்ம பாடி, அந்த அயோத்தியால பிராண பிரதிஷ்டை நடக்கும் அந்த தருணத்துல மோடி ஐயாவுக்கு வந்து கம்பராமாயணத்தை பத்தி, கம்பரை பத்தி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்து சொல்லணும்னு அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்கு வந்தது. அதுல என்ன கூப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராவிடன்ஸா தான் நான் பாக்குறேன். டிவைன் ஹேண்ட் ஆஃப் காட். ஏன்னா எவ்வளவு பெரிய கூப்பிட்டுருக்கலாம், என்ன கரெக்டா அவங்க அழைச்சு எனக்கு ஒரு 5-6 கம்பராமாயணம் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அன்னி கிடைச்சது. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரு 5 நிகழ்ச்சி நாங்க செஞ்சிருக்கோம், நாங்க எல்லாருமே சேர்ந்து. அதாவது த ஃபார்மேட் இஸ் த சேம். கம்பராமாயணம் உடைய எக்ஸ்பிளனேஷன் டாக்டர் பிரியா மற்றும் இலங்கை ஜெயராஜ் அவர்கள், ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், இவங்க 3 பேருமே இங்கிலீஷ்ல தமிழ்ல வழங்கி, அதுக்கப்புறம் நாங்க அதை ராகத்துல மெட்டு அமைச்சு நாங்க பாடுறது தான். ஸோ அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வரிகள் கம்பராமாயணம் பாடல்கள் வந்து தெரியறதுக்கான இந்த வாய்ப்பு இந்த 2024 எனக்கு கிடைச்சது. அது என்னோட பெரிய பாக்கியமா கருதுறேன். இந்த பாடல் கடலோ மழையோங்கிற பாடலுமே டிசம்பர் மாசம் இந்த மார்கழி மாசத்துல ஒரு கச்சேரி பண்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதாவது அந்த கச்சேரியோட தலைப்பே மாலை நேரத்து மயக்கம். ஸோ மாலை பொழுதில் இருக்கிற ஒரு பாடல்கள், இருக்கிற ராகங்கள், அந்த அந்தி நேரத்துல என்ன மாதிரி ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், ஒரு நாயக்கன் நாயகிக்கு நடுக்குள்ள என்ன மாதிரி ஒரு சல்லாபம், அந்த மாதிரி ஒரு பாடல்கள் இருக்கும் அப்படின்னு எடுக்கும்போது நான் மறுபடியும் கம்பர் ஏதாவது இதை பத்தி எழுதியிருக்காரா அப்படின்னு டாக்டர் பிரியாட்ட கேட்கும்போது இந்த பாட்டு எடுத்து கொடுத்தாங்க கரெக்டா. ஸோ அந்த பாட்டை நான் ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஐ திங்க் இட்ஸ் த அன்சீன் ஹேண்ட் ஆஃப் கம்பர் ஐ திங்க். ஸோ இந்த கடலோ மழையோங்கிற பாட்டை வந்து நான் கச்சேரியில பாடினேன். அப்கோர்ஸ் என்னுடைய மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வாஸ் டிஃப்ரெண்ட் தென் வாட் வி ஆர் கோயிங் டு ஹியர் டுடே. ஒரு முக்கியமான
லேர்னிங் எனக்கு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் என்னன்னா, கம்பர் வந்து த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த சீன் ஆஃப் ராமாயணம், எக்ஸ்பிளைன்ஸ் த கேரக்டர்ஸ். அதே சமயத்துல கடைசியில நிறைய பாடல்கள்ல ஒரு இன்டர்பிரேட்டிவ் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது இதுதான் அப்படின்னு தெரியும் போது அது பின்னாடி இதுவா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு 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 ஃப்ரீடம், கிரியேட்டிவ் ஃப்ரீடம், ஒரு ஒரு ஹி கிவ்ஸ் விங்ஸ் டு அவர் கிரியேட்டிவிட்டி டுவர்ட்ஸ் தி எண்ட். அந்த மாதிரி பல வரிகள் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்து அதுல வந்து கடலோ மழையோ கூட அவர்கள் எனக்கு அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்கும்போது அப்கோர்ஸ் கடைசியில வந்து இடர்சேர் மடவார் உயிர் உண்பது யாதோ என்று தளர்வாள் முன் அடல் சேர் அசுரர் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததே அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையை கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த அந்த மாலை வந்தது வந்து அந்த மாலையோட வண்ணம் வந்து ஒருவேளை அந்த இருட்டு, அந்த டார்க்னஸ் வருதுங்கிறத ஒரு கம்பர் வந்து ஒருவேளை சீதை வந்து ராமர் அவருக்காக காத்துன்னு இருக்கிறது, ராமர் வந்துன்னு இருக்காரு, அதே சமயத்துல ராமர்னால அந்த ஸ்டோரி முன்னாடி போக போக பல துயரங்கள் சீதைக்கு வரப்போறது அப்படிங்கிற ஒரு ஃபோர்போர்டிங், அந்த ஒரு வார்னிங்கே அந்த மாலையோட நிறமா இருக்குமோ அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து டாக்டர் பிரியா சொல்லும்போது ரொம்ப வியந்தேனா. ஸோ அதனால அந்த அந்த கம்பர் வரிகளையும் அந்த டியூன் பண்ணும்போது டூ டிஃபரெண்ட் இமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மியூசிக்கல் இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு இன்னொரு ஒரு இது சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எப்படி ஒரு இசை கலைஞர்களுக்கு வந்து டியூன் செய்யும் போது அந்த வரிகளுக்குள்ள போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ரொம்ப அரிது. ஏன்னா நிறைய பாடல்கள் நாங்க பாடுறோம், பட் அந்த பாடல் எழுதும் போது அந்த கவிஞருக்கு என்ன ஒரு மனநிலை இருந்திருக்கு, அந்த இன்டர்பிரேஷன் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கத்துன்னு இருக்கிற ஒரு தருணம் தான் எனக்கு இப்போ. ஏன்னா இதே மாதிரி ஒரு பாடல் வந்து நாங்க டெல்லி தமிழ் சங்கத்துல கம்பராமாயணம் நிகழ்ச்சி நடத்தின போது ஒன் ஆஃப் த சாங்ஸ் தட் வி டிட் டுவர்ட்ஸ் தி எண்ட், அந்த யுத்த காண்டத்துல வந்து வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் அப்படின்னு ஒரு அந்த வரியை எடுத்து கொடுத்தார் டாக்டர் பிரியா அவர்கள். ஸோ இதை நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா டியூன் பண்ணிட்டேன். ஏன்னா கேட்கும் போதே அந்த மார்பு, தோல், நயம்பட உரைத்த நாவ் அப்படின்னு ராவணரை போற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ டியூன் எவ்ரி திங் இன் அ வெரி மெஜஸ்டிக் வே. ஸோ டாக்டர் பிரியா சொன்னாங்க அந்த இடத்துல வந்து கடைசியில வந்து ராவணர் அவருடைய பிரதாபங்கள் எல்லாம் கம்பர் வர்ணிச்சு கடைசி 2 லைன்ல இது எல்லாம் அவர் அந்த களத்துல போட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா ராமர் வந்து இன்று போய் நாளை வான்னு சொன்னதுனால அது எல்லாமே ஒரு வெக்கத்தோட அந்த களத்துல போட்டுட்டு ராம வெறுங்கையோட இலங்கை புக்கான் அப்படின்னு சொன்னதுனால அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் எனக்கு வந்து மியூசிக்கலி ஐ ஹேட் டு சேஞ்ச் த இன்டர்பிரிட்டேஷன். ஸோ கம்பராமாயணம் பாடும்போது த வே மை மியூசிக்கல் எப்படி சொல்றது மியூசிக்கல் ஐடியாஸ் ஒர்க், அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பா இருக்கு. அண்ட் ஐ எம் ஏபிள் டு இவால்வ் ஆஸ் அ மியூசிஷியன், ஐ எம் ஏபிள் டு இவால்வ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி விச் ஐ ஸ்டார்டட் லாஸ்ட் ஜான்வரி 2024. இந்த கடலோ மழையோ மூலமா இது இன்னும் கண்டினியூ ஆக போறது இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆல கண்டிப்பா. ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம், வாஸ்மின் சவுந்தர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மை பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம். இதே மாதிரி நிறைய பாடல்களை நீங்க கொண்டு வரணும். நிறைய பேர் இன்னும் கம்பராமாயணம் பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு ஹியர் ஜெயமோகன் சார் அண்ட் நாஞ்சில் நாடன் சார் ஸ்பீக். தேங்க்யூ. மிக்க நன்றி குருசன். அதாவது நீங்கள் இசை பற்றி பேசுவீர்கள் என்று கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் அங்கிருந்து நேரடியாக நான் ஐம் அ தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நேர கம்பராமாயணத்துக்குள்ள வந்துட்டீங்க. தமிழ் செய்தான் முதல்ல. ஆமா, அது ஒரு ஒரு முக்கியமான இடம் ஒன்று எப்போது இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட அதை எழுதிய கவிஞன், அந்த எழுதிய படைப்பாளி எந்த மனநிலையில் எந்த உணர்வில் எழுதியிருக்கிறானோ அதை நான் இசைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடக்கூடியது வந்து அது ஒரு மிக மிக நுட்பமான விஷயம். அது இலக்கியமும் அறிந்து இசையும் அறிந்த ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தை. அவை உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து உங்களது பங்களிப்புக்கும் நீங்கள் பேசியவற்றுக்கும் மிக்க நன்றி. நண்பர்கள் அனைவர் சார்பிலும் உங்களுக்கு மிக்க நன்றி. அனைவரும் உங்கள் ரசிகர்கள் என்ற சார்பில் நீங்கள் வந்து பேசியது அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. நண்பர்களே, கம்பராமாயணம் பள்ளி காலங்களில் மனப்பாட பகுதி பாடலாக இன்னும் பிறவற்றாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். குறிப்பாக எங்களை போன்ற 80களின் தலைமுறையில் வந்தவர்கள் அதற்கு முன்பு வந்த அனைவருக்குமே பள்ளியின் வழியாக வந்திருக்கும்.
அது மனப்பாடம் பகுதியில் 5 மதிப்பெண்கள் தரக்கூடிய ஒன்றாகத்தான் கம்பர் அறிமுகமானார். கம்பர் படிச்சா 5 மார்க் உறுதி என்கிற அளவில் கம்பர் அறிமுகமாயிருந்த இடத்தில் நிஜமாகவே கம்பன் யார் என்று காட்டியது முதலில் நாஞ்சில் நாடன் சார். குறிப்பாக ஊட்டி நித்திய சைத்தன்ய அவர்களது ஆசிரமத்தில் நடைபெற்ற காவிய முகாம், விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தினுடைய காவிய முகாம் ஒவ்வொன்றிலும் தொடர்ந்து கம்பராமாயணம் பல ஆண்டுகளாக வாசித்து வந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் நாஞ்சில் சார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கம்பன் வளர்ந்து வளர்ந்து பேருரு பெற்றுக்கொண்டே வந்தது. நாங்கள் அதை ஒவ்வொரு ஆண்டும் அனுபவித்திருக்கிறோம். அதற்கு பிறகு தொடர்ந்து கம்பராமாயணம் வாசிக்க ஆரம்பித்து அதில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எந்த நேரமும் எப்போது வேண்டுமானாலும் அவரிடம் கேட்கலாம். கம்பராமாயண பாடம் ஒரு காலத்தில் தனித்து ஒரு ஆசிரியரிடம் அமர்ந்து சொல்லாக பாடம் கேட்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. இன்று அப்படி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் தான் பணி செய்த காலத்தில் அத்தனை சிரமங்களுக்கு இடையில் திரு பத்மநாபன் அவர்களிடம் சென்று நேரில் அமர்ந்து சொல்லாக பாடம் கேட்டவர் திரு நாஞ்சில் நாடன் அவர்கள். அவரிடம் பாடம் கேட்பது, ஒரு கம்பராமாயணத்தை பற்றி கேட்பது மிகப்பெரிய அனுபவம். ஆகவே திரு நாஞ்சில் சார் அவர்கள் இந்த பாடலை குறித்தும் இசை குறித்தும் சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டு. நாஞ்சில் சார். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் சார். கேட்குது, குரல் கேட்குது சார். கேட்குது இல்லையா? இந்த சந்தர்ப்பம் ரொம்ப மகிழ்ச்சி தருவதா இருக்குது. நான் இந்த ஜூம் மீட்டிங்னு சொன்னாலே கொஞ்சம் அடுத்த திருவோட நடந்து போறவன், அவ்வளோ பதட்டம் ஆயிடுவேன். நல்ல வேலையா என் மகன் பேரன்கள்லாம் பேரன்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில ஜெயமோகனுடன், சிக்கல் குருச்சரன் அவர்களுடன், ஜாஜா அவர்களுடன், ராஜன் அவர்களுடன், அப்புறம் இதற்கு இசையமைத்த ராஜன் சோமசுந்தரம் அவர்களுடன், பாடிய பிரியா கிருஷ்ணன் அவர்களுடன் இருப்பது எனக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக இருந்தது. நான் அந்த பாடலை கேட்டேன். ரொம்ப அருமையா இசையமைச்சிருக்காரு. அப்புறம் சொல் பிசகாம பாடியிருக்கிறாங்க. பெரும்பாலும் இசைக்கு தகுந்தாற் போல பெரிய பெரிய வித்வான்கள் கூட சொல்ல உடைச்சு சிதைச்சு பாடுறதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். பட் அந்த மாதிரி சேதம் எதுவும் இல்லாம கம்பன் இதை உயிரோடு இருந்து கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்படும் அளவுக்கு சிறப்பா இசையமைப்பும் சிறப்பான பாடலுமாக இருந்தது மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. திரு குருச்சரன் அவர்களுடைய இசையை நான் கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கேன். நான் வாழுகிற ஊர் கோயம்புத்தூர். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மியூசிக் அகாடமியில கேட்டேன். அப்போ உமையாள்புரம் சிவராமன் மிருதங்கம் வாசிச்சாரு. அவர் சிக்கல் குருச்சரன் பாடுகிற போது ஒரு 3-4 சமயங்கள்ல பேஷ் சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மரியாதையோட தான் நான் இப்ப இதை பேசுறேன். அப்புறம் இந்த பாடல்களுக்கு இசையமைப்பது குறிப்பாக தொடர்பாக சில அடிப்படை தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். தமிழ்ல கவிங்கிற சொல்லு ஆதியில இல்லை. கவிங்கிற சொல் அல்லது கவிதைங்கிற சொல் இல்லை. கவின்னா குரங்குன்னு பொருளாக இருந்தது, கவின்னா கவிதல்னு பொருளாக இருந்தது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கவிதை என்றால் செய்யுள் அல்லது பாடல்கிற பொருள் மொழிக்கு வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு இதற்கான சொல் பொயட்ரிக்கான தமிழ் சொல் பாட்டு அல்லது பாடல். அதனாலதான் 10 பாட்டு, அதனாலதான் முல்லைப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு எல்லாமே பாட்டு. அப்புறம் பாடல், சங்க பாடல்கள் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் இசைங்கிற போதும் அதனுடைய தமிழ் சொல் பாடல் அல்லது பாட்டு தான். அப்ப இந்த கவிதைக்கும் இசைக்குமான தொடர்பு ரொம்ப முக்கியமானது. இப்ப ராகம்ங்கிற சொல்லுக்கு மாற்றாக தமிழ் சொல் நாம் கண்ங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். மொத்த தேவாரம், திருவாசகம் எல்லாமே பண்களின் அடிப்படையில் பாடப்பட்டிருக்கு. அப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் நீங்க எந்த பாடல் எடுத்தாலும் அதற்கான பண்ணு இருக்கு. பாரதியார் பாடல்கள் அனைத்து பாடல்களுமே ராகத்தின் அடிப்படையில் அவர் பாடியிருக்காரு. இதுல என்னுடைய புரிதல் சரியான இலக்கணத்தின்படி ஒரு பாடல் எழுதப்பட்டால் அது ஒரு ராகத்தினுள் தான் அமையும்ங்கிறது என்னுடைய புரிதல்.
இதுல பாவினங்கள், எல்லா பாவினங்களுக்கும் ஓசையும் இருக்கு, அதற்கான ராகமும் இருக்கு. இதுல நீங்க தேமா புளிமா, தேமான் தண்ணிழல், புளிமா கருநிழல் எல்லாத்தையும் விட்டுருக்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்துல ஒரு பாடல் நீங்க எழுதுனா அது அந்த இலக்கணத்துக்குள்ள நிற்கும். உதாரணமாக இப்ப வெண்பா, வெண்பாவுக்கு ஓசை வந்து செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பல் ஓசையில வெண்பா இலக்கணப்படி எழுதுனா அது சங்கராபரணத்துக்குள்ள நிற்கும். அப்ப சங்கராபரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பாடல் எழுதுனா அது வெண்பாவாக அமையும். மறுதலையும் பொருந்தும்னு சொல்ல வர்றணும். அதுபோல ஆசிரியப்பா என்பது அகவலோசை. அகவலோசை என்பது இன்னொருத்தருக்கு சொல்லுதல், கூவி சொல்லுதல், அகவுதல். அது தோடி ராகத்தில் அமையும். இதே போல தாளிசை அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த தாளிசைங்கிற இலக்கணத்தின்படி பாடல் எழுதுனா அது கல்யாணியில் கல்யாணியில் அமையும். இது போல வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தப்பா எல்லாத்திற்கும் அது ஏற்பாடுகள் இருக்கு. ஒரு முறை கோயம்புத்தூர்ல சஞ்சய் சுப்பிரமணியம் அவருடைய கட்சியில் நான் உட்கார்ந்துருக்கேன். அவர் வந்து ராகந்தானம் பல்லவிக்கு ஒரு வரி எடுக்கிறாரு. ஒழுக்கம் ஓம்பப்படும். இங்க கேட்டிருப்பீங்க, இது திருக்குறள். ஒழுக்கம் ஓம்பப்படும்ங்கிறது திருக்குறளுடைய ஈற்றடி. அதுபோல பாரதியாருடைய பாட்டு, அதுவும் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களுடைய பாட்டு தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். ஸோ பாரதியார் பாட்டை அருமையான ராக மாளிகையில பாடுறாரு. கண்ணன் பாட்டு பாடுகிற போது பாரதி பாடுவாரு, பொன்னவிர் மேனி சுபத்திரை மாதை புறங்கொண்டு போவதற்கு என்ன உபாயம் என கேட்டால் அவன் இருகணத்தே உரைப்பான். இது அவர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் பாடுறாரு. ஸோ இந்த கவிதைகளாக நாம கருதப்படுபவை சிறந்த பாடல்களாக பாடப்படக்கூடிய தகுதியுடையவை என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். சீர்காழி அது மாதிரி அருணகிரியோடைய திருப்புகழ் பாடல்கள் ஏகப்பட்ட பாடல்கள். நான் சின்ன வயசு 12 வயசுல இருந்தா நான் கேட்கிறேன். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில். செயல்னா மீன் பொருள். திருச்செந்தூருடைய வயல்கள், நெல் வயல்கள் எல்லாம் மீன்கள் குதியாட்டம் போட்டு அங்கங்க ஓடினதுனால நெல் வயல்கள் அழிஞ்சு போயின அப்படின்னு பாடுறாரு. அது போல இன்னொரு பாட்டு சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு, அருணகிரிநாதர், நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நம்பி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். இந்த பாட்டை அவர் இசைப்படுத்துறாரு. எங்கிட்ட இன்னும் கேசட் வடிவத்துல, சிடி வடிவத்துல இருக்கு. எம்எல்வி பாடின 30 பாட்டும் திருப்பாவை பாட்டு. ஆண்டாள் திருப்பாவை ஒரு இலக்கண வடிவத்தில் அமைக்கப்பட்ட பாட்டு. பட் அது வந்து ராகத்துக்குள்ள நிக்குது. 4000 திவ்ய பிரபந்தத்துல தொண்டரடிப்படி வாழ்வாருடைய பாட்டு, பச்சைமா மனைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரே அப்படின்னு போகக்கூடிய பாட்டை, இந்த பாட்டை வந்து அருணாசாயிரம் பிரமாதமா பாடுவாங்க. அதுபோல எங்கிட்ட வந்து தாலாட்டு பாடல்கள் ஒரு சிடி வச்சிருக்கேன் நான், பாம்பே ஜெயஸ்ரீ பாடினது. அதுல குலசேகர ஆழ்வாருடைய ஒரு தாலாட்டு பாடல். இந்த பாட்டை நீங்க இன்னைக்கு நம்முடைய தமிழாசிரியர்கள் அல்லது வகுப்பறைகளை கற்றுத்தரக்கூடிய விதத்தை வச்சு இதுக்கு ஒரு ராகமா போட்டு புரிஞ்சுக்க முடியுமாங்கிறதே வியப்பா இருக்கு. மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படிங்கிற பாட்டு. நீங்க குலசேகர ஆழ்வார் பாடல நீலாம்பரி ராகத்துல இந்த பாட்டு வந்து இலக்கணப்படி தரவு கோச்சக கணிப்பா, அது நீலாம்பரி ராகத்துல அமையுது. அதுபோல இசை முரசு தண்டபாணி தேசிகர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இசை முரசு தண்டபாணி தேசிகர், நந்தனார் முதலிய சினிமாக்கள் நடித்தவர். இன்னொருவர் வந்து திருவாசகத்துக்கு ஒரு எழுதின தண்டபாணி தேசிகர். 600-700 பக்கத்துல ஒரு 656 பாட்டுக்கு 800 பக்கத்துல ஒரே எழுதியிருக்காரு. அது அவர் வேற. அவரு பாரதிதாசனுடைய பாடலுக்கு இசையமைக்கிறாரு. என்ன பாட்டு? துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, தேசராகத்துல. இதை இன்னமும் தொடர்ந்து சஞ்சய் சுப்பிரமணியம் பாடிட்டு இருக்காரு. பாரதிதாசன் பாடலை வந்து இசைப்படுத்த முடியுங்கிறதே பெரிய சமாச்சாரம். இதுல செய்யுள், பாடல், கவிதை, இதுல ஓசை முக்கியம். அதுவே இசை ஆகிறது.
கம்பல்ல எல்லா பாடல்களும் 118 படலம், 10,368 பாட்டு, பெரும்பாலும் விருத்தப்பாக்கள், அரசியல் ஆசிரிய விருத்தம், எம்சி ஆசிரிய விருத்தம். அந்த பாடல்கள் வந்து அற்புதமா இசைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காரு. நான் அவரோட அமெரிக்காவில் நடந்த ஒரு உலகத்தமிழ் மாநாடுன்னு நினைக்கிறேன், 2 பாடல்களுக்கு வந்து நான் அதுக்கு உரை சொன்னேன். அவர் இசையமைச்சார். களம் செய் கோவே களம் செய் கோவேங்கிற புறநானூற்று பாட்டு ஒன்று, இன்னொன்று வந்து ஔவையாருடைய பாட்டு தோல்தா தோல்தா என்றி தோளுடன் துறைகள் மறையினும் உய்குவை போலும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு. ஸோ அந்த அனுபவம் இருக்கு அவங்களோட. இப்போ கம்பல்ல என்ன விசேஷம்னா, இப்போ அந்த விருத்தப்பாக்களுடைய இலக்கணத்தின்படி அவன் பாடலை எழுதிட்டு போகிற போது அது இசைப்படுத்துவது எவ்வளவு எளிதான விஷயம்ங்கிறத நம்ம இசையமைப்பாளர் நிரூபிச்சிருக்காரு. முக்கியமா ஒரு பாட்டு, ராமன், சீதை, இலக்குவன் 3 பேரும் கானகம் புகுகிறார்கள், வனவாசம். புகுகிற போது கம்பன் ஒரு பாட்டு வைக்கிறான். வெய்யோன் ஒளி, வெய்யோன்னா சூரியன், வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறைமுகிலோ மலைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பதொரு அழியா வடி உடையான் அப்படின்னு பாட்டு. இதுல வெய்யோன் சூரியன், சூரியனுடைய ஒளி ராமன் உடம்பிலிருந்து எழக்கூடிய அந்த விரி ஜோதியில் மறையும்படியாக சீதைக்கு இடை இருக்கோ இல்லையோம்பாங்க, துடியடை கொடியடை இப்படி எல்லாம் தமிழ்ல ஏகப்பட்ட சமயம் இருக்கு. இவனுக்கு கம்பன் என்ன சொல்றான்னா, பொய்யோ எனும் இடை, இவருடைய இடையே பொய்யோ அப்படின்னு சொல்லும்படியான பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ. அந்த நம்ம பின்னாடி வரக்கூடிய பாட்டுல இந்த எஃபெக்ட் இருக்கும், அதனால இதை நான் சொல்றேன். அவனுடைய நிறத்தை சொல்றான். மையோ மரகதமோ மழைமுகிலோ மறை கடலோ, கடல்ங்கிறது நீல நிறம், ஐயோ இவன் அழகென்பதோர் அழியா வடிவுடையான் அப்படின்னு பாட்டு. தாடகை வதம் முடிஞ்சு விஸ்வாமித்திரன், ராமன், லக்குவன் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டுகிற போது ராமனுடைய காலடியில் இருக்கக்கூடிய பாத தூசி போய் ஒரு கல்லின் மீது விழுகுது. அந்த கல் உயிர் பெற்று எழுது. இது அகலிகை படலம். அந்த அகலிகை படலத்துல ராமனுடைய காலடி பட்டு தாடகை உயிர் பெற்று எழுதுகிற காட்சியை பார்க்கிறான் விஸ்வாமித்திரன் சொல்றான், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மணிவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். மைவண்ணத்து அரைக்கின்னா தாடக, அந்த போர்ல உன்னுடைய வில்லாற்றலை நான் கண்டேன். அப்ப இவங்க 16 வயசு சிறு பையங்க. உன்னுடைய வில்லாற்றலை கண்டேன், உன்னுடைய காலினுடைய ஆற்றல், ஒரு கல்லாய் கிடந்த பெண்ணை உயிர்ப்பிக்க முடியும் என்கிற ஒரு காலினுடைய ஆற்றலை இங்கு நான் காண்கிறேன். இந்த பாட்டுல கம்பன் வந்து 8 வண்ணம் சொல்றான். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் இன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரைக்கி போரில் மணிவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இப்படி பாடிட்டு போகக்கூடியவன் கம்பன். இந்த குறிப்பிட்ட பாடல் பாலகாண்டத்துல, மொத்தம் கம்பன்ல 6 காண்டங்கள், அதுல முதல் காண்டம் பாலகாண்டம். பாலகாண்டத்துல 10வது படலம் வந்து மிதிலை காட்சி படலம். மிதிலை காட்சி படலத்துல இது 544 பாட்டு, மொத்தம் 10,544 அவுட் ஆஃப் 10,368. இந்த படல பாடல் எண் வந்து 64. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. இந்த சூழல் என்னன்னா, தாடகை வதை எல்லாம் முடிஞ்சு மிதிலை நகருக்குள்ள விஸ்வாமித்திரன், ராமன், லக்குவன் எல்லாம் நடந்து போறாங்க. நகர்களை பார்த்துக்கிட்டே போறாங்க. நகர காட்சிகளை கண்டு நடக்கிறார்கள். மாடத்துல வந்து மங்கை நல்லாள் சீதை நிற்கிறார். சீதையின் முகம் தெரியுது. ராமனும் சீதையும் கலிகூற கண்டு பேச்சில்ல, ஒருத்தர் பத்து காதல் கொள்கிறார்கள். இது கம்பன் சொல்லக்கூடிய பாட்டு. வரிசிலைனா வில், வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும். வாழை ஒத்த, வாழ்ங்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்கு.
வாள்ங்கிற சோடுங்கிற பொருள் இருக்கு, வைரம்ங்கிற பொருள் இருக்கு, கூர்மைங்கிற பொருள் இருக்கு, ஒளிங்கிற பொருள் இருக்கு. வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினார். அவளுடைய இதயத்துல இவன் புகுந்தான், இவனுடைய இதயத்துல அவ புகுந்தா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவரை தொடர்ந்து சொல்றாரு, மருங்கிலா நங்கையும், மருங்குனா இடை, வசையில் ஐயனும், வசைன்னா எந்த இழிவும் இல்லாத கெட்ட பேரும் இல்லாத ஐயனும், ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். இரண்டு உடல் ஆனா உயிர் ஒரே உயிராக ஆனார்கள். அடுத்தால் சொல்றான், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இவங்க கருங்கடல்ல ஒன்றா இருந்தவங்க, மகாவிஷ்ணுவும் தேவியுமாக. அவர்கள் அங்கிருந்து பிரிந்து கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடி பேசல் வேண்டுமோ. இந்த பாட்டினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம இந்த சொல்லக்கூடிய பாடல் வருது. தொடர்ந்து சொல்றான். அப்புறம் சீதையினுடைய காதல் நோய் பற்றி கம்பன் பேசுறான். கனலும் காமத்தீ அப்படிங்கிறான். பெண் வழி நலனோடும் பிறந்த நானோடும் என் வழி உணர்வும் நான் எங்கும் காண்கிறேன். என்னுடைய நாணம் எங்க போச்சுன்னு தெரியல, என்னுடைய பெண்மை எங்க போச்சுன்னு தெரியல, என்னுடைய உணர்வு எங்க போச்சுன்னு தெரியல. மண் வழி நடந்து அடி வருந்த போனவன் கண் வழி நுழையும் ஒரு கல்வனே போலாம். அவன் கண்ணின் வழியாக நுழைகிற ஒரு கல்வன் அவன், இப்படி மண் வழி நடந்து போனவன் அப்படின்னு பாடுறான். அதனுடைய தொடர்ச்சியா சீதையினுடைய கூட்டாக ஒரு பாட்டு, இந்திர நீலம் ஒத்த இருண்ட குஞ்சியும். இந்திர நீலம்ங்கிறது ஒரு மணி, நவமணிகள்ல ஒண்ணு. குஞ்சின்னா ஆண்களுடைய தலைமை இருக்கு, குஞ்சின்னு பேரு. இந்திர நீல மணியை ஒத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும். தாழ்ந்த கைகள் கம்பன் எங்க இருந்து எடுக்கிறான்னா ஆஜானு பாகு, முட்டுக்கு கீழே வரக்கூடிய கை. கம்பனுடைய சொல்லாட்சியில சொன்ன போனா தாழ் தொடு தடக்கை. இந்திர நீலம் ஒத்த இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணி வரை தோளுமே. சுந்தர மலை போன்ற, வரைனா மலை, மலை போன்ற அழகான தோளுமே. அலமுந்தி என் உயிரை முறுவல் உண்டதை. இதை எல்லாத்தையும் முந்தி அந்த முறுவல் இருக்குல்ல, அவனுடைய சிரிப்பு என்னுடைய உயிரை உண்டது அப்படின்னு பாடுறான். அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய பாட்டு தான் நாம் பார்க்க போடுகிற பாட்டு. இசையமைக்கப்பட்ட பாடல் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பனுடைய அந்த ஓசை நயத்துக்கு, உணர்வுக்கு, அழகுக்கு, தெளிவுக்கு, சொல் சுத்தத்துக்கு எந்த குறைவும் வராம, எந்த பங்கமும் வராம இசையமைக்கப்பட்டிருக்குது. இந்த பாடல் சிறப்பாக பாடப்பட்டிருக்கு. இது அரசியல் ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த பாடல். கடலோ மழையோ முழு நீல கல்லோ காயா நரும் போதோ படர் பூங்குவளை நாள் மலரோ நீலோற்பலமோ காணலோ இடர் சேர் மடவார் உயிர் உண்ணுவது யாதோ என்று தளர்வானும் மடல் சேர் தாரான் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததுவே. அதாவது மாலை வருது, மாலையும் இரவும் காதல் வயப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப துன்பம் தரக்கூடிய நேரம். நல்லந்தண்டே யாமம் நனந்தலை உலகமும் துஞ்சும் மன்னை யான் மன்ற துஞ்சாதேனே அப்படின்னு நற்றினையில பாட்டிருக்கு. அப்புறம் உலகத்தை எல்லாத்தையும் உறக்கி இந்த இரவு தனிச்சிருக்கு, அந்த இரவுக்கு நான் மட்டும் துணையா இருக்கேன் அப்படின்னு பாடல் இருக்கு. இவன் என்ன சொல்ற, சீதை என்னுடைய உயிரை உண்பது, என்னுடைய உயிரை உண்பது ராமனுடைய கடல் போன்ற நிறமோ, மழை போன்ற நிறமோ, முழு நீல கல்லோ. இந்த மூனை சொல்லிட்டு 4 மலர்கள் சொல்றான். ஒண்ணு காயா நரும் போதோ, போதோன்னா மலர், காயா நரும் போதோன்னா காயாம்பூ ஒண்ணு பொருள். படர் பூங்குவளை நாள் மலரோ, புவளை மலரா, நீலோற்பலமோ, பானலோ, பானலோன்னா கரு நெய்தல் மலரோன்னு கேட்கிறான். இந்த 4 மலரும் நீல நிறத்திலுடைய மலர்கள், அவனுடைய நிறத்துக்கு சொல்றான். அவன் முதல் பாட்டுல சொன்ன மாதிரி வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறையன்னு சொன்ன மாதிரி கடலோ மழையோ முழு நீல கல்லோ காயா நரும் போதோ படர் பூம்புவளை நாள் மலரோ நீலோற்பலமோ
பாணலோ இடர் சேர் மடவார் உயிர் உண்ணுவது யாதோ, என்னுடைய உயிரை உண்பது இவற்றுள் யாது? இவனுடைய நிறம், இவனுடைய மலரையொத்த நிறமா என்று தளர்வானும் என்று நினைத்து காதலில் வெம்பி தளர்ந்து போகிறவருடைய முன்னாடி மடல் சேர் தாரான் நிறம் போலும். மறுபடியும் நிறத்தை தான் சொல்றான். மடல்னா பூமடல், தார்னா மாலை. அந்த பூமடலுடைய மாலையை இந்த மலர்களால் ஆன மலர் மாலையை ஒத்த நிறம் கொண்டவனின் நிறம் போலும் அந்தி மாலை வந்ததுவே, இருட்டிட்டு இருக்கு. அதுவும் அவனுடைய மேனியினுடைய நிறத்தை நினைவுபடுத்துவதாக அற்புதமான ஒரு 15-20 பாட்டு சீதையினுடைய பார்வையாக காதல் பாடல்கள் பாடியிருக்கான். இதை எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 4 மலர்கள் பேசுறான். 4 மலர்களும் நீல நிற, கருநீல குவளை, நீலோற்பலம், காயாம்பூ, நெய்தல் மலர். இது கம்பல்ல முழுக்க நம்ம பார்க்கலாம். இது நம்ம 30 பாட்டும் ஆண்டாளுடைய பாடல், மாணிக்கவாசருடைய திருவம்பாவையுடைய பாடல், அப்புறம் அருணகிரியினுடைய பாடல்கள், அபிராமி அந்தாதி பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன். அதுபோல தேர்ந்தெடுத்த பாடல்களை தொடர்ந்து எனக்கு ஆசையா இருக்கு. ஒரு 100 பாடல்களையாவது தொகுத்து இசையமைத்து தந்தா மக்களுக்கு ரொம்ப வசதியா இருக்குமே, கேட்டு இன்புறுவார்களே அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை கேட்பதன் மூலம் பல பழைய பாடல்கள், ஏற்கனவே வாசிச்ச பாடல்கள் திரும்ப 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 மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே எழுத்து மூலமாக நீங்க படிப்பதற்கும் செவி மூலமாக கேட்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை அனுபவிச்சு உங்க உணர்வாருங்க. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி நஞ்சில் சார். அதாவது கம்பராமாயணத்தை நாஞ்சில் சார் சொல்லும்போது ஒரு கட்டத்துல நாஞ்சில் சாரே இருக்க மாட்டார். அந்த கம்பராமாயணம் மட்டுமே நம்ம முன்னாடி கண்ணுக்கு தெரியும். அப்படி அதை சொல்லக்கூடியவர். இன்றைக்கு அதனுடைய ஒரே ஒரு சின்ன சாம்பிள் தான். எப்படி 100 பாடல்களுக்கு இன்னும் இதில் இசையமைக்கணும்னு சொல்லி இந்த ஒரு பாடலை வச்சோமோ, அத மாதிரி இன்னைக்கு அவர் பேசிய 15 நிமிடங்களும் அதற்கு ஒரு உதாரணம். அந்த பாடலுக்குரிய இசையமைப்பு, இசையை கேட்பதிலும் ரொம்ப நுட்பமான தேர்ந்த செவி உடையவர் நாஞ்சில் சார். தொடர்ந்து கிட்டத்தட்ட அவர் 50 ஆண்டுகளாக தொடர்ந்து இசையை கேட்டு வரக்கூடியவர். ஆகவே அவர் கம்பராமாயணமும் இசையும் கலந்த இந்த இடத்தை பேசுவதற்கு மிக மிக சரியானவர். அதை தான் அவர் பேச்சின் ஒவ்வொரு சொற்களும் அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் அமைந்திருந்தது. மிக்க நன்றி நாஞ்சில் சார். உங்கள் வழியாக நாங்க அதை கேட்டோம், கம்பராமாயணத்தை கேட்டோம். இப்போது அதை இசையாகவும் கேட்கிறோம். அது குறித்து நீங்கள் பேசியதையும் கேட்க முடிந்தது ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி சார். நண்பர்களே, இந்த அமைப்பு, விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் என்கிற அமைப்பை குறித்து எப்போதும் வெவ்வேறு விதமான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்லிவிட்டால் அந்த பதில் புரிந்துவிடும், அதற்கு பிறகு அந்த கேள்வி வராது என்பதுதான் ஒரு வழக்கமான விஷயம். ஆனால் விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் குறித்து யாராவது ஒரு கேள்விட்டு அதற்கு பதில் சொன்ன பிறகு கூடுதலாக பல கேள்விகள் வரும். இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடத்த முடியும் என்றெல்லாம் கேட்பார்கள். அமைப்பிற்கு தலைவர் யார்? அப்படி யாரும் இல்லைங்க. இந்த பொதுக்குழு, செயற்குழு, உயர்மட்ட குழு இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இல்ல அங்கங்க இருக்கு, அப்படிதாங்க இருக்கும். என்னெல்லாம் செய்வீங்க? இலக்கியத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். வேற எப்படி இதுக்கு நிதி எல்லாம் எப்படி திரட்டி என்ன, அது நண்பர்கள் தாங்க திரட்டிப்போம். அது ஒரு வழக்கமான அமைப்பாக இல்லாது வெறும் ஒரு இலக்கியத்தின் மீதும் கலைகளின் மீதும் கொண்ட ஆர்வத்தினால் ஒன்று சேர்ந்த நண்பர்களின் அமைப்பு இது என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இதை அனைத்தையும் ஏதோ ஒரு முனைப்படுத்துவதற்கு ஒருவர் இருந்திருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு எப்போதும் பதில் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள். அவர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு அவருடைய 40 ஆண்டு கால எழுத்து பணி என்பது வெறும் எழுத்து மட்டுமல்ல, இலக்கியம் என்பதையும் கலை என்பதையும் இப்போது தத்துவம் என்பதையும் ஒரு அறிவுத்தரப்பாக கொண்டு வந்து தமிழினுடைய பேசுபொருளாக, தமிழின் அறிவு களஞ்சியங்களின் பேசுபொருளாக தமிழ் வாசிக்கும் அனைவருக்கும் அது சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படக்கூடியவர். அது மிக விரிவான ஒரு செயல்பாடு அவருடையது.
அதை தொடர்ந்து மிகுந்த செயலூக்கத்துடன் அவர் செய்து கொண்டு வருகிறார். அவருடைய செயலூக்கத்தின் தூண்டுதலால் தான் இத்தனை காரியங்கள் நடைபெறுகின்றன. சங்க இலக்கிய பாடல்களுக்கு நவீன கவிதை, நவீன வாசிப்பின் அடிப்படையில் அவர் ஒரு உரை எழுதிய பிறகுதான் 90க்கு பிறகு பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு சங்க இலக்கியம் சென்று சேர்ந்தது. அதை போலவே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தில் காவிய முகாம் நடைபெறும் தோறும் அதில் கம்பராமாயணத்திற்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்து, கம்பராமாயணத்தில் சிறந்த நாஞ்சில் சாரை வரவழைத்து அதற்கு அரங்கு அமைத்து அதை பேச செய்தது எழுத்தாளர் ஜெயமோகன். அந்த அரங்கில் கம்பராமாயணம் குறித்து அவர் பேசிய நிறைய அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அவர் கம்பராமாயணத்திற்கு ஒரு உரை எழுதலாம் என்னும் அளவிற்கு அவர் மிகச் சிறப்பாக அதை எப்போதும் வெளிப்படுத்தக்கூடியவர். அதை நேரில் தான் கேட்க முடியும். கம்பராமாயணம் குறித்து அவர் எழுதிய கட்டுரைகள் மிக குறைவு. ஆனால் ஒவ்வொரு முறையும் இலக்கியம் காவிய முகாமில் அவர் பேசுவதை கேட்பது ஒரு இனிமையான அனுபவமாகவே எங்கள் அனைவருக்கும் இருக்கும். இந்த அத்தனை முயற்சிகளுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் இந்த முயற்சியை குறித்து சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டு. கேக்குதுல்ல? கேக்குது சார், கேக்குது. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இப்போ ஆந்திரா கர்நாடகா வழியாக ஒரு பயணத்துல இருக்கிறேன். தொல் பழங்கால நினைவு சின்னங்களை பார்த்துட்டு வரேன். ஏறத்தாழ 30,000-40,000 ஆண்டுகள் தொன்மையான குகை ஓவியங்களையும் அது போன்ற கல் அறைகளையும் பார்த்துட்டு வரேன். அதிலிருந்து ஒரு பாய்ச்சலாக கம்பராமாயணத்துக்கு வருவது என்பது ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கிறது. ஆனா ஒரு அறுபடாத ஒரு தொடர்ச்சி நமக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய உள்ளுணர்வு அங்கிருந்து கம்பன் வழியாக நவீன இலக்கியம் வரைக்கும், நாஞ்சில் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த நாளில் இந்த உரை ஆற்றுவதற்கு எனக்கு மிகுந்த நிறைவு உருவாகிறது. இன்று நான் மிகவும் ரசித்து கேட்கக்கூடிய சிக்கில் குருச்சரன் அவர்களுடைய உரையை கேட்டேன். நாஞ்சில் நாடன் அவருடைய உரையை கேட்டேன். ஒருவர் இசையில் தேர்ந்தவர், இன்னொரு கம்பராமாயணத்தில் தேர்ந்தவர். ஆகவே அது ரெண்டை பற்றி நான் அதிகமாக எதுவும் சொல்வதற்கு இல்லை. கம்பராமாயணம் பற்றி எப்பவுமே குமரி மாவட்டத்திற்கு ஒரு தனி கரிசனம் உண்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரு கம்பராமாயண பாரம்பரியம் உண்டு. நான் என்னுடைய ஆசிரியரிடமிருந்து கம்பராமாயணம் பாடம் கேட்டிருக்கிறேன். பிறகு பேராசிரியர் ஜேசுதாசன் அவரிடம், பின்னர் பேராசிரியர் வேதசாகரம் குமார் அவரிடம் கம்பராமாயணத்தை பற்றி அறிந்திருக்கிறேன். அவர்கள் எல்லாருமே கம்பராமாயணத்தை பாடுவதை கவனித்திருக்கிறேன். ஒரு முறை பேராசிரியர் சொன்னார், கம்பராமாயணத்தை கர்ஜிக்கும் ஓசையில் தமிழ்நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆகவே கம்பராமாயணம் என்பது செவி நுகர் கனி என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆகவே நான் பெரும்பாலும் கம்பராமாயண மேடை பேச்சுகளை குறைவாகத்தான் கேட்பேன். ஏன்னா அதுல அவர்கள் கர்ஜிப்பார்கள். அது கம்பராமாயணத்தின குரல் அல்ல. இப்போ கம்பராமாயணம் இவ்வளவு அற்புதமாக இசையமைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அத்தனை ஒரு அற்புதம் என்பது பேராசிரியர் ஜெயசாசன் சங்கராபரணம் அல்லது ஆனந்த பேரவி இந்த 2 ராகங்கள்ல தான் கம்பராமாயணத்தில் பெரும்பாலான பாடல்களை பாடுவார். அது பாட்டு என்பதை விட சாண்டிங் என்பதுதான் பொருத்தம். ஆனா இவ்வளவு நவீன முறையில் இசையமைக்கும் போது கூட கம்பராமாயணத்தினுடைய சோபையை சற்றும் இழக்காமல் இந்த காலகட்டத்திற்காக முற்றிலும் புதிதாக வந்து நிற்கிறது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னும் எல்லா வகையான இசைக்கும் அதனுடைய சொற்சேர்க்கைகள் மிகுந்த இடம் அளிக்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. நண்பர் ராஜன் சோமசுந்தரம் அவர்கள் என்னுடைய இதயத்திற்கு மிக நெருக்கமான நண்பர். அவருடைய இசையமைத்த படம் ஒன்று இன்னும் சில நாட்களில் வெளிவர இருக்கிறது. அது சரிகமா வழியாக அவருடைய இசை வெளியிடக்கிற செய்தி நேற்றுதான் வெளிவந்தது. இன்றைக்கு இந்த பாடல் வெளிவருகிறது. தொடர்ந்து குன்றாத செயலூக்கத்துடன் அவர் வந்து இசையமைப்பை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு ரசிகனாகவும் அவரை பார்க்கக்கூடியவன் நான். நண்பர்களே, இந்த நாளில் நம்முடைய விஷ்ணுபுரம் நண்பர்கள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு குழு இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய 400 கிலோமீட்டர் கால்நடை பயணமாக கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாம் கம்பராமாயணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு குழு வந்து சிற்பங்களை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு குழு ஆகிய நாங்கள் இங்கே தொல் பழங்கால சின்னங்களை பார்க்க வந்திருக்கிறோம். இவ்வாறு உலகமெங்கும் பரவி கலை, இலக்கியம், வரலாறு, பண்பாடு ஆகிய துறைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தையுமே பல்வேறு வகையில் நண்பர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆஸ்டின் சவுந்தர் அமெரிக்காவில் இந்த பணிகளை பெரிய அளவில் ஒருங்கிணைக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.
நண்பர் ராஜன் சோமசுந்தரத்தை இத்தருணத்திலே ஆற தழுவி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி சார். தொடர்ந்து அதாவது பயணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து செய்தி கிடையாது. இப்ப வீட்டுல இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது செய்தி. ஆகவே நீங்க தொடர்ந்து வந்து பயணத்தில் எல்லாம் பார்த்து நீங்க இதெல்லாம் பயணத்தில் கண்ணால் பார்த்தீர்களோ அதையெல்லாம் உங்க எழுத்து வழியாக நாங்க பார்த்துக் கொள்கிறோம். இதை குறித்து நீங்கள் விரைவில் ஒரு கட்டுரை எழுதி விடுவீர்கள் என்று நம்புகிறோம். கம்பராமாயணம் குறித்தும் குறிப்பாக ராஜன் சோமசுந்தரம் அவர்களது அந்த இசை குறித்தும் நீங்கள் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடியது. மிக்க நன்றி சார். இந்த இவ்வளவு நெருக்கடியான பயணத்திலும் நீங்கள் வந்து பேசியது குறித்து மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த பாடலுக்கு இசையமைத்து இதை உருவாக்கி தருகிற திரு ராஜன் சோமசுந்தரம் அவர்கள் குறித்து சொல்லும்போது மிக சுவாரஸ்யமான ஒரு மனிதர். அதாவது சங்க பாடல்களுக்கு திரு ஜெயமோகன் அவர்கள் அவருடைய பாணியில் அந்த நவீன இலக்கியத்தினுடைய கூறுகளோடு அதை அணுகி பார்த்து அதில் இருக்கும் கவிதையை நமக்கு சொல்லக்கூடியது போல நவீன இசையினுடைய அனைத்து நுட்பங்களையும் அறிந்தவரான ராஜன் சோமசுந்தரம் சங்க பாடல்களுக்கு இசையமைத்து அது யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது நமக்குள் மட்டும் ஒரு தமிழ்வாய் ஒரு தமிழ் செவிக்கு மட்டுமே பேசிக்கொண்டிருந்த ஒரு சொல்லாக இருந்தபோது அந்த சொல்லினுடைய இயல்பான பொருள் என்ன, உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டிய ஒரு சொல் அது. ஒரு தமிழ்நாவிலிருந்து புறப்பட்டு உலகத்தின் அனைத்து செவிகளுக்கும் சென்று சேர வேண்டிய ஒரு சொல் அது. அதை சாத்தியப்படுத்தியவர் ராஜன் சோமசுந்தரம். அவர் இசையமைத்து அந்த சங்க பாடல்களுக்கு இசையமைத்து 10வது உலக தமிழ் மாநாட்டிற்கு அவர் இசையமைத்து அந்த பாடலை கொண்டு வந்ததன் வழியாக உலக அரங்கில் அனைவரும் கேட்கக்கூடிய இசையின் இடத்தில் கொண்டு அதை வைத்தவர் ராஜன் சோமசுந்தரம். தொடர்ந்து இசையில் ஊக்கத்துடன் செயல்பட்டு வருபவர். குறிப்பாக அவர் மிகுந்த ஒரு அறைகூவல் விடுக்கக்கூடிய சவால் விடக்கூடிய மாதிரியான விஷயங்களை தான் அவர் இசையமைப்பிற்கு தேர்ந்தெடுத்து அதனை கொண்டு வருகிறார். அவருடைய இலக்கிய வாசிப்பின் செழுமையை அவர் அப்படியே தன்னுடைய இசைக்கான சவாலாக மாற்றிக்கொள்வது அவருடைய மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அவர் இசையமைப்பு நமக்கு தொடர்ந்து தெரியும். நீலம் நாவலில் வரக்கூடிய பகுதிகளுக்கு அவர் இசையமைத்த போது ஒவ்வொரு சொல்லுக்கும் அவர் அந்த உணர்விற்கான இசை கோர்வையிலிருந்து அதற்கு இசை எழுதுவதிலிருந்து அதற்கான குரல்களை தேர்வு செய்வதிலிருந்து அதற்கான இசைக்கருவிகளை தேர்ந்தெடுப்பது வரைக்கும் அவர் எவ்வளவு மெனக்கெட்டார் என்பதை நண்பர்கள் எல்லோரும் அறிவார்கள். இப்போது கம்பராமாயணத்துக்கு இசையமைத்திருக்கிறார். ராஜன் சோமசுந்தரம் அவர்களை தொடர்ந்து பேச சொன்னால் அவருக்கு சற்று சிரமம். அவரை பாட சொன்னால் பாடிக்கொண்டே இருப்பார், இசையை பற்றி பேசுவார். ஆனால் அவர் செய்ததை பற்றி பேச சொன்னால் அவருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆகவே ராஜன் சோமசுந்தரத்தை உடனடியாக 5-6 கேள்விகளுக்கு உட்படுத்தலாம் என்று நண்பர்கள் நினைக்கிறோம். ராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். தயாராயிட்டீங்க இல்லையா? அந்த இயர்போன் இல்லாம ராஜன் இல்லையோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப ராஜன் வந்துட்டார். முதலில் நண்பர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களது ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆர்வத்துடனும் ஒரு வியப்புடனும் மிக்க மகிழ்ச்சியுடனும் இருப்பது போல உங்கள் ஒவ்வொரு முயற்சியும் இருக்கிறது. இதை ஒருங்கிணைத்த இதற்கு உதவி செய்த திரு ஆஸ்டின் சவுந்தர், அமெரிக்க இலக்கிய வட்டத்தினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜன், வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்விதான், அப்படிதான் ஆரம்பிக்கணும். முதல்ல எப்படி கம்பராமாயணத்தில் இந்த பாடலுக்கு இசையமைக்கலாம் என்று நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? இந்த பாடலை குறிப்பாக இந்த பாடலை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பேசினது நீங்கள் வந்து ஜெயவனுடைய சங்க சித்திரம் பற்றி சொன்னீங்க. அந்த சந்தம் அப்படின்னு சங்க சித்திரங்களை படித்து அதன் மூலமாக சங்க பாடல்களை வந்து ஒரு ஆல்பமாக கொண்டு வர ஐடியாவே அந்த புத்தகத்திலேருந்து தொடங்கினது தான். அந்த புத்தகத்தை நான் படிக்கலைன்னா சந்தம் ஆல்பம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சங்க பாடல்களை பார்க்கும்போதெல்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதில் இருக்கிற அந்த உயர் கவித்துவம்னு சொல்கிற விஷயங்கள் வந்து என்னை வந்து சேராமல் இருந்தது.
அது வந்து என்னமோ ஒரு பிக்சர் சொல்கிறாங்க, அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்களே, எதுவுமே சொல்லலையே, டீட்டெயிலாக சொல்லலையே, நம்ம செய்யுள்ள சொல்கிற மாதிரி விஷயங்கள் அதில் இல்லையே அப்படின்னு அது என்னை வந்து சேராமல் இருந்தது. சங்க சித்திரங்கள் அப்படின்னு எழுதின அந்த புத்தகத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் தான் சந்தம் அப்படிங்கிற ஆல்பமாக வெளிவந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், இது வந்து நவீன இசைக்கு கொண்டு வரதை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. கீதை உரையில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னா, எப்போயெல்லாம் வந்து பகவத்கீதைக்கு வந்து மறு உரை எழுதப்படுது அப்படின்னு சொன்னாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் வரும்போது, அது ஒரு யுக சந்தியில் நிற்கும் போது திருப்பி கீதை எடுக்கப்படுது, திருப்பி அதுக்கு வந்து உரை எழுதுகிறாங்க. அப்போ இப்போ இந்த காலத்தில் எதுக்கு வந்து கீதைக்கு ஒரு உரை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 7வது நூற்றாண்டு 8வது நூற்றாண்டில் இருந்த அறிஞர்களை விட இப்போ அதிகமான விஷயங்கள் படிக்கப்பட்டிருக்கு, அதிகமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம திருப்பி எழுதணும், அதை விட நம்ம பெட்டராக தானே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அப்போ எழுதுனது அவங்க வந்து அந்த மானுடத்தினுடைய அறிதலின் உச்சத்திலிருந்து அவங்க அதுக்கு உரை எழுதினாங்க. அப்போ இப்போ நம்ம சொல்லும்போது இப்போ இருக்கிற உச்சத்திலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னு, அது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ நம்ம ஒரு பாட்டுக்கு வந்து இசை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 7வது நூற்றாண்டில் எப்படி இருக்குங்கிற இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இசையில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த பாசிபிலிட்டிஸும் உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் 2024 இசையமைச்ச மாதிரி இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கும். அதனால் ஜெயமோகன் சாரோட இந்த இன்ஸ்பிரேஷனுக்கு நன்றி. அப்புறம் கம்பராமாயணம் பற்றி நாஞ்சில் சாரோட உரைகளை வந்து தொடர்ந்து கேட்டுட்ருப்போம். ஏதாவது லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாஞ்சில் சாரோட கம்பராமாயணம் பற்றின உரைகளை போட்டுவிட்டு அதை கேட்டுகிட்டே போகும். அதில் அவ்வளோ வார்த்தைகள் நாஞ்சில் சார் சொல்லும்போது சொல்லுவாங்க, யானை அப்படிங்கிற ஒரு விலங்குக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் கொஞ்சம் வேரியேஷனோட ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க வந்து அவருடைய ஆசிரியர் ரா பத்மநாபன் அவர்கள்ட்ட போய் கம்பராமாயணம் கற்றுக்கிட்டதை பற்றி நான் படிச்சிருக்கேன். இந்த நேரத்தில் நாஞ்சில் சாரோட ஆசிரியர் ரா பத்மநாபன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சிக்கில் குருச்சரன் அவர்களை பற்றி மிக புதிய முக்கியமான முயற்சிகளை வந்து அவங்க கர்நாடக இசை மேடையில் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய ஒரு ரசிகனாக என்னுடைய நன்றி. அப்புறம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம், அவங்களோட அனாலிசிஸ், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா வருது, அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது பெரும்பாலும் தமிழ் சூழலில் பேசப்படுறதில்ல. ஆனால் நீங்கள் ஹாலிவுட் படங்களை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜான் வில்லியம்ஸ் போடுற கிளாசிக்கல் மியூசிக்கும் இதுக்கு முன்னாடி பெய்தோவன், பாக் அவங்கெல்லாம் பண்ண கிளாசிக்கல் மியூசிக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் பார்க்குறதில்ல. குவாலிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதையும் கிளாசிக்கல் மியூசிக்காக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த 18ஆம் நூற்றாண்டில் பிறந்த இசை அறிஞர்களினுடைய கிளாசிக்கல் மியூசிக்கை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் ஒரு ஹாலிவுட்டோட நல்ல ஸ்கோர் வந்ததுன்னா அதை அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் சூழலில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய அளவில் போக்குனது வந்து சிக்கில் குருச்சரன் அவர்கள் தான். அவங்க வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற ஸ்கோரில், பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எவ்வளோ முக்கியமான நுணுக்கங்கள் இருக்குது அப்படின்னு அவர் பேசுகிற பல வீடியோக்கள் வந்து எங்கள் வீட்டிலேயே பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப குறிப்பாக பிடிச்ச ஒரு விஷயம் வந்து குணா படத்துக்கு வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து எவ்வளோ நுணுக்கங்களை வந்து அதில் கொண்டு வந்திருப்பார். அதில் வந்து அந்த மியூசிக்கல் ஸ்கோரில் இருக்கிற கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் சிக்கில் குருச்சரன் அவர்கள் வந்து நோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும் போது அதை பாருங்கன்னு சொல்லுவேன். நன்றி சிக்கில் சார். இப்போது ஜாஜா நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த பாட்டுக்கு ஏன் இசையமைக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறது, பூன் கேம்ப்பு இல்லை பூன் லிட்ரேச்சர் கேம்ப் வந்து வருஷம் நடக்குது இங்கே நார்த் கேரளைனால இருக்கிற பூன் அப்படிங்கிற ஒரு மலையில். அதில் வந்து நண்பர்கள் வந்து ஒரு கம்பராமாயணம் செஷன் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து நண்பர் பிரபு வந்து ஒரு வாட்டி இந்த பாட்டை கொண்டாந்து கொடுத்து, இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து அந்த செஷனுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு ஒரு டியூன் போட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து முதல்ல இந்த பாட்டை பார்க்குறேன். எனக்கு இந்த பாட்டை முதல்ல பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஷாக்னா, இது வந்து ஒரு புது கவிதை மாதிரி தான் இருந்துச்சு. கடலோ மழையோ முழுநீள கல்லோ, அது ஒன்று அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே படிக்க அதில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து
அந்தி வந்து சேர்ந்துருது, ஆனால் அதுவும் ராமனோட கலர்லேயே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வேறு வச்சுருப்பாரு கம்பர் அதில். அப்புறம் நாஞ்சில் சார் வந்து அதில் பயன்படுத்திருக்கிற பூக்கள் எல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இப்போ கூகுள் இருக்குது, இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதில் கம்பர் சொல்லியிருக்கிற எல்லா பூக்களோட நிறங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கும். எல்லாமே நீலம் தான், ஆனால் நீலத்தினுடைய வேறு வேறு ஷேட்ஸ். ஒன்றில் வந்து ஒரு ரோஸ் கலர் ஷேட் அதிகமாக இருக்கும், இன்னொன்றில் வந்து ஒரு ஊதா கலர் ஷேட் அதிகமாக இருக்கும். இது இந்த நிறமா அந்த நிறமான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாம தடுமாறுறதை வந்து நம்ம வீடுகளில் புடவைகள் எடுக்கும்போது நம்ம பார்த்துருக்கலாம். இது என்ன கலர்னா அது என்ன நீளம்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ராமர் கலருமாங்க, மயில் கழுத்து கலருமாங்க, அந்த மாதிரி வேற வேற சொல்லுவாங்க. எனக்கு அந்த அதுவாங்கிற அந்த தடுமாற்றம் முதல்ல அந்த பாட்டில் முதல்ல என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்புறம் அதில் இருக்கிற சொல் அமைப்புகள், வேறு வார்த்தைகள், அதுக்கு வந்து மியூசிக்கில் பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு ஒரிஜினலாக நினச்சது என்னென்னா அதில் வந்து ஒரு 5 பாடல் இருக்கும். ஆக்சுவலாக ராமனை பார்த்ததுக்கப்புறம் தகிச்சிட்டு இருக்கிற சீதையை பார்த்துட்டு சூரியன் வந்து கடலில் போய் குதித்து முழுகிட்டான் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 5 பாடல் வரும். ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிற மக்கள்லாம் வந்து 4.5 நிமிஷத்துக்கு மேலே போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதுனால் இந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு 4.5 நிமிஷத்துக்கு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஜாஜா. அதாவது அந்த பாடல் வந்து சீதையினுடைய ஏக்கம். நமக்கு பிரிவின் ஏக்கத்துல தலைவனை சந்தித்து அதற்கு பிறகு பிரிந்து பிரிவின் ஏக்கம் ஒண்ணு உண்டு. இது சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வரக்கூடிய ஒரு ஏக்கம். ஆகவே அவங்களுக்கு வந்து அது சொல்ல தெரியாத ஒரு ஏக்கமும் ஒரு துயரமும் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள். அப்ப அவங்க பாக்குற எல்லாமே இருக்கும். அந்த அந்தி நேரம் வந்து கவியும் போது ஏற்படக்கூடிய அந்த நிறமாற்றத்தில் ஆரம்பிச்சு நம்ம மரபுல கருமை என்பது நீலம் என்று சொல்லப்படுவதால் அந்த நீலம் கவியும் நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஷேட்ஸ் அத்தனையும் அந்த பாடல்ல அந்த நிறத்தினுடைய ஒவ்வொன்றும் அதற்குள்ள வந்து குவியக்கூடியது. இப்ப அந்த உணர்வு இருக்குங்க. அந்த இசை கோர்வையை நீங்க அந்த பாடலை கேட்கும்போது அந்த துவக்கத்துல வந்து நீங்க ஒரு ப்ரிலூட் ஒண்ணு கொடுக்குறீங்க. ஒரு அது உங்க வெஸ்டர்ன் டச்னாலயா என்னன்னு தெரியல, அது அத்தனை வயலின்களோடு வரும்போது அதுக்கு நடுவுல ஒரு புல்லாங்குழல் தனித்து அப்படி ஆரம்பிச்சு அதோட வந்து இணைந்து வரக்கூடிய ஒரு கோர்வை வந்து அதற்கு பிறகுதான் கடலோங்கிற குரல் ஆரம்பிக்குது. இது நீங்க எந்த உணர்வின் அடிப்படையில அப்படி ஒரு ஓப்பனிங் நீங்க அந்த ப்ரிலூட் எப்படி? ஆமா, இதுல வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் இந்த பாட்டுலேருந்து வந்ததுதான். இதுவோ அதுவோன்னு அந்த தடுமாற்றம் தான் வந்து அந்த பாட்டு முழுக்க எல்லாமே சின்ன சின்ன வார்த்தைகள். ஆரம்பத்தில் தொடக்கத்திலேருந்து இறுதி வரைக்கும் இதுவோ அதுவோ அப்படின்ற தடுமாற்றம் தான் அந்த பாட்டு பூரா இருக்கு. அது எனக்கு எதை சொல்ற மாதிரி தோணுச்சுன்னா, முதல்ல ராமனை பார்த்த சீதை வந்து ஒரு ஷாக்ல இருக்கா, என்னன்னே புரியல அவளுக்கு. அதுக்கப்புறம் இந்த பாட்டும் அதை தான் சொல்லுது. ஸோ அந்த ராமனை பார்த்த செகண்ட்ல சீதையினுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு பார்வையை பற்றி நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு 4000 வருஷம் பேச போகிறோம் இல்லையா. அவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு கூட போகிற ஒரு இளவரசியோட கதை. அந்த பார்வையினோட ஸ்ட்ரென்த் அவ்வளோ, பவர் அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த உணர்வு, அந்த தடுமாற்றம், அது எல்லாமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த 1 நிமிஷம் ப்ரீலூடு வயலின்கள் நிறைய வரும். வயலின், வியோலா, செல்லோலாம் வரும். அதனால் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். நம்ம மெயினாக கேட்கும்போது அந்த ஃப்ளூட்டு வர மாதிரி தான் தோணும். நீங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த வயலன்ஸை கேட்டுட்டீங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வரும். அதுக்கப்புறம் தான் கடலோ அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அது ஒரு ரொம்ப அருமையான விஷயமாக அது அமைந்திருக்கு. உணர்வை கடத்தக்கூடியது, இசை வழியாக உணர்வை கடத்தக்கூடியதுங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒன்று, நுட்பமான ஒன்று. துவக்கம் போலவே நீங்க முடிவுலையும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால இடையில சில விஷயங்களுக்கு அப்புறம் முடிவுக்கு வரலான்னு ஒரு யோசனை. நீங்க வந்து இந்த சங்க பாடல்களுக்கு இசையமைக்கும் போது நீங்க தேர்வு செய்யக்கூடிய இசை கருவிகள் இருக்கு இல்லையா, அதுல எப்போதுமே ஒரு ஃபியூஷன்ங்கிறது கூட ஒரு சாதாரண சொல் தான். ஆனா நீங்க வந்து ரொம்ப இயல்பா ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் அப்புறம் ஒரு நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், இங்க இருக்கிற நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உங்களால வந்து ரொம்ப எளிதா ஒன்றோட ஒன்று கலந்து கொண்டு வந்துட முடியுது. இப்போ இந்த பாடலுக்கு இடையில நீங்க அதை போல ரொம்ப தனித்துவம் மிக்க சில இசைக்கருவிகளை பயன்படுத்திருக்கீங்களா? குறிப்பாக ஏன்னா இந்த ஜலதரங்கம் பயன்படுத்திருக்கீங்கன்னு. ஆனா
ஜலதரங்கத்தின் ஓசையே இப்ப பெரும்பாலும் கீபோர்டுலயே முயற்சி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதனை அது ஒரு இதுவும் அதை போல ஏதாவது நீங்க தனித்து பயன்படுத்தினீங்களா, இல்ல அதுவும் உங்க கீபோர்டு வழியா கொண்டு வந்ததா? இல்ல, இதுல உண்மையான ஜலதரங்கம் பயன்படுத்தியிருக்கோம். 2-3 விஷயங்கள். ஜலதரங்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு கப்பு மாதிரி, ஒரு போர்ஸ்லைன் கப் மாதிரி வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணியுடைய லெவல் மாற மாற அது தட்டும்போது வேறு வேறு சத்தம் வரும். ஸோ எல்லா சுரங்களுக்கு நடுவில் இருக்கிற சத்தத்தை கூட கொண்டு வரலாம். தண்ணியை கொஞ்சம் குறைச்சோம்னா அதனுடைய ஸ்வரம் மாறும். அது வந்து சில பழங்குடிகளுக்கு நடுவில் இப்பயும் இருக்கிற ஒரு வாத்தியம் அது. அதை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தும் போது நம்ம கல்ச்சரில் வந்து மெலடி லைன் தான் அதை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். இப்போ சரிகமனா சரிகம வேறு வேறு பிட்சில் தட்டி அதை வர வைப்போம். எனக்கு வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக பயன்படுத்தலாம்னு தோணுச்சு. அது வந்து ஒரு மாடர்னான சத்தத்தை கொடுக்காத ஒரு பழங்குடித்தனம், ஒரு பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய சத்தமும் கொடுக்குது. அது வந்து இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்னா, கார்ட்ஸ் அதனுடைய அந்த சரணம் வரும்போது பிரியா பாடிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்டு கார்ட்ஸ் வந்து பியானோவில் வாசனம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு ரொம்ப மாடர்னாக கேட்குது. அப்போ பியானோ வரதுக்கு பதிலாக வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஹார்ப் அப்படின்னு யாழ்னு நம்ம தமிழில் சொல்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது வந்து பியானோவுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களாக யூரோப்பில், சவுத் இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை நம்ம கேட்கும்போது நம்மள அறியாமல் அது ஒரு மாடர்ன் இன்ஸ்ட்ரு இல்லைன்னு நமக்கு தோணும். மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னு தோணும். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது. அதை பயன்படுத்தியிருப்போம். சரணத்தில் வந்து கார்ட்ஸுக்கு வந்து பியானோவுக்கு பதிலாக ஹார்ப்பு கூட இல்லை, இந்த ஜலதரங்கம் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருப்போம். அதேமாதிரி அந்தி மாலை வந்ததுவே அப்படிங்கும்போது உண்மையிலே நம்ம கண் முன்னாடி அந்தி மாலை வந்து சரீர மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். அதுக்கு என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அதுக்கு இந்த ஹார்ப்பு ஜலதரங்கம் இது ரெண்டுத்தையும் அதில் பயன்படுத்தியிருக்கோம். சரி, அருமை அருமை. இப்போ இதுல ஏன்னா அடுத்து அவங்க பிரியா கிருஷ்ணையும் அந்த கேள்வியை கேட்கணும். இருந்தாலும் அவங்கள இருக்கும்போதே உங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணும். நீங்க வந்து குரல் தேர்வு செய்யறது நீங்க ரொம்ப கராரான ஆள் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு இந்த குரல் தான் வரணும், இப்படி குரல் வரணும், இந்த குரல் தான் இதற்கு வேண்டும் அப்படின்னு அந்த குரல் தேர்வு செய்யறதுல நீங்க ரொம்ப ஒரு சூசியான ஒரு ஆள். நீங்க பிரியா கிருஷ்ண வந்து நீங்க எப்படி அந்த குரலை அதற்கு தேர்ந்தெடுத்தீங்க? ஆமாம், இது ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து பாட வச்சுட்டு அப்புறம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுல வந்து ஒரு உறுத்தல் இருக்குது. அதனால் முதல்லையே நம்ம வந்து எல்லா கேள்வியும் கேட்டுருவோம், எல்லா டெஸ்ட்டையும் முதல்ல வச்சுருவோம், அக்னி பரீட்சை எல்லாத்தையும் முதல்ல வச்சுருவோம், பின்னாடி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து பிரியாட்டை வந்து முதல்ல பேச ஆரம்பித்து, இது வந்து ஏக்கம், இது வந்து நேரடியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பாட்டு இல்லை. ரொமான்டிக் பாட்டுனா கூட ஒரு ரொமான்டிக்கான பாட்டுன்னு டைரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் ஏக்கம் இருக்குது, அந்த பிரிவினுடைய வேதனையும் இருக்குது. ஆனால் ராமன் மேலே இருக்கிற காதல் ப்ரிடாமினண்ட்டாக தெரியுது. ஸோ இந்த 3 கலவைகளும் குரலில் தெரியணும். ஏக்கம் தெரியணும், காதல் தெரியணும், பிரிவினுடைய துயர். பிரிவுனா ராமனை இப்போ தான் பார்த்துருக்காங்க, அதுவே அவங்களுக்கு பிரிவாக தோணுது. இது 3மே தெரியணும். ஸோ அதனால் பிரியாட்ட இந்த 3 காம்பினேஷன் வரணும். இது கிளாசிக்கல் கர்நாடிக் மியூசிக் மாதிரியே இருக்கணும். ஏன்னா இந்த பாட்டு வந்து கர்நாடக மேடைகளுக்கு போகணுங்கிறது தான் ஆசை, அது பாடப்படணும். ஏன்னா அது அப்படி பாடப்படக்கூடிய பாட்டு தான் இது. சிக்கில் குருச்சரன் அவர்களும் சொன்னாங்க, அவங்களும் வந்து இதை வேற ஒரு வெர்ஷனில் வந்து மேடைகளில் பாடியிருக்காங்க. ஸோ இது மேடைக்கு அல்டிமேட்டாக போகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே அதில் வரணும். அது எல்லாத்தையும் வச்சு பிரியாவால் அது பாடுறாங்களா, அவங்க வாய்ஸுக்கு இது ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து பாலும் தெளிதனும் பாடியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி சில பாடல்கள் வந்து என்னுடைய இசையில் பாடியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து அவங்க பாடினா எப்படி இருக்கும்னு ஒரு மாதம் போல் டிஸ்கஷன் நடந்தது. பிரியா வந்து அந்த அக்னி பரீட்சை எல்லாத்தையும் தாண்டிட்டாங்க ஈஸியாக. அதுக்கப்புறம் சரி அவங்க பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சூஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டுக்கு. அருமை, சிறப்பு. ஏன்னா அவங்கள நம்ம நிறைய தொடர்ந்து கேட்டிருக்கோம். நம்ம நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து பாடி பங்கெடுத்திருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்கள தேர்ந்தெடுத்ததுல எந்த வியப்பும் இல்லை. இப்போ இந்த பாடல் வரிசையிலே நீங்க இந்த பாடலை கேட்டுக்கிட்டே வரோம். பாடல் முடிவடைகிற இடத்துல ஒரு இப்போ ப்ரிலூடுக்கு ப்ரிலூடு வந்து ஒரு மாதிரி ஒரு அடங்கிய தன்மையோட தான் இருக்கு. அதுல குறிப்பா அந்த
புல்லாங்குழல் வந்து ரொம்ப டாமினண்டாவே வரக்கூடியதா இருக்கு. அந்த எப்பவுமே புல்லாங்குழல் அந்த பிரிவின் இயக்கம்னு சொல்லும் போது புல்லாங்குழலினுடைய இசை ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக வந்திருக்கிறோம். ஏக்கம், அழைப்பு, இது எல்லாத்துக்குமே நம்ம புல்லாங்குழலை ரொம்ப பொருத்தி கொண்டு வந்துடுறோம். ஆனா முடியும் போது நீங்க வந்து ஒரு சிதறல் ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு தனித்தனியா ஒரு ஒரு தாளம் மாறக்கூடியது மாதிரி ஒண்ணு தனித்து வரக்கூடியது குரல் வரும். அப்புறம் திடீர்னு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வீணை ஒலி, அப்படி ஒரு சின்ன வெவ்வேறு விஷயங்கள் தனித்தனியா போற மாதிரி, இந்த மயிலுக்கு தோகை விரியற மாதிரி வெவ்வேறு திசைகள்ல விரியற மாதிரி இருக்கு. அது ஏதாவது நீங்க ரொம்ப குறித்து செய்ததா, இல்ல வேற ஏதாவது மனதில் வச்சு அது செய்தீங்களா? நல்ல கேள்வி ஜாஜா, நன்றி. ஸோ அது அது என்னன்னா, வெண்முரசு நாவலில் முதற்கணல்ல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பகுதி ஜெயமோகன் அவர்கள் எழுதியிருக்காங்க. வெண்முரசே வந்து ஒரு 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 உச்சம் அப்படின்னு சொன்னாலும் அதில் வந்து இந்த பகுதி இது வந்து முதற்கணல்ல 15வது அத்தியாயம் நினைக்கிறேன். இது வந்து அதனுடைய மகுடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது பெண்களோட வாழ்க்கையில் நடக்கிற டிரான்சிஷன் இருக்குல்ல, அதை பற்றி 3 தேவதைகள் மூலமாக ஜெயமோகன் சார் சொல்லியிருப்பாங்க. ஸ்வர்ணா, ஷோபா, விருஷ்டி அப்படின்னு 3 தேவதைகள் டிரான்சிஷன் மூலமாக பெண்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க யாரோட ஆதிக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்வர்ணா அப்படிங்கிற தேவதை. அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்னி பருவத்துக்கு வரும்போது அவங்க யாரோட ஆதிக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த தேவதைக்கு பேர் வந்து ஷோபா. அதை அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, குருதி முழுவதும் மதுவால் நிறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பெண்ணும் தன்னையே பற்றி யோசித்து தன்னை தவிர வேற எதுவுமே உலகத்தில் இல்லைங்கிற மாதிரி இருக்கிற ஒரு நிலை வந்து அது வந்து ஷோபா அப்படிங்கிற தேவதை, சோபை அப்படிங்கிற தேவதையினுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய காதலை உணரும் போது, சிருஷ்டியை பற்றி நினைக்கும் போது விருஷ்டி அப்படிங்கிற ஒரு தேவதையினுடைய ஆதிக்கத்துக்கு வர்றாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சாப்டர் அது வந்து ஒரு உச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இதில் வந்து அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டினுடைய தொடக்கத்தில் வர்ற சீதை வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கா அப்படின்னா ஷோபாவோட சோபை அப்படிங்கிற தேவதையோட ஆதிக்கத்தில் இருக்கா. ராமனை பார்த்து அவளோட காதலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் சோபையோட ஆதிக்கம் முடியுது, விருஷ்டியோட ஆதிக்கம் தொடங்குது. ஸோ இந்த பாட்டு முடியும் போது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி லைன் இருக்காது. வெஸ்டர்ன் மியூசிக்கில் வந்து கவுண்டர் பாயிண்ட், கவுண்டர் மெலடி அப்படின்னு 2 கான்செப்ட் சொல்லுவாங்க. அதன்படி இந்த பாட்டு அப்படியே ஒரு மெலடியில் தான் வந்துட்டே இருக்கும். ஆனால் பாட்டினுடைய இறுதிக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு மெலடி லைன் வந்து கன்க்ளூஷனை நோக்கி போகும். அது சோபையினுடைய ஆதிக்கம் முடிகிறத காமிக்கிறது. இன்னொரு மெலடி லைன் வந்து விருஷ்டியினுடைய ஆதிக்கம் தொடங்கிறத காமிக்கும். அது வந்து ராமன் மேலே காதல் வந்ததுனால அதனுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு இன்னொன்று தோணுச்சு, இது வந்து பெண்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சோபையினுடைய ஆதிக்கம் முடிஞ்சு விருஷ்டியினுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 3வது மெலடி லைன். ஸோ அதனால தான் ஒரு மெலடி லைனில் வந்து இந்த பாட்டு முடியும் போது அப்படியே 3ஆக பிரியும். அதை நீங்கள் கவனித்தது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கிறது. நன்றி. மிக்க நன்றி ராஜன். அது நிறைய நேரங்கள்ல அது ஒரு உணர்வு நிலை மாற்றம் நமக்கு தெரியும். ஆனா அது சரியா சொல்றதுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இது பண்ண வேண்டியிருக்கும். உங்களிடமே நேரடியாக கேட்க முடிந்தது ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். இருந்தாலும் நேரம் கருதி வேறு நண்பர்கள் கேள்விகள் இருந்தால் அனுப்பவும், அதையும் அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க வந்து இந்த இசையமைப்பு இது இப்படியான முயற்சிகள் வந்து இன்னும் நிறைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. உதாரணமா நான் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி சவாலான விஷயங்களை நீங்கள் இசையமைப்பிற்கு எடுத்துக்கொள்கிறீங்க. உதாரணமா புதுமை பித்தனை வந்து நீங்க இசைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதை எப்படி சொல்றது, இந்த வைல்டு கிரேசி என்ன சொல்றது, என்னெல்லாம் உண்டோ அது அத்தனையும். ஏன்னா புதுமை பித்தனை வந்து நீங்க இசைக்குள்ள கொண்டு வருவீங்கன்னு சொன்னா அது
ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கிறோம் அது எப்படியாக இருக்க முடியும் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய சேலஞ்சுங்கிறத நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இன்னும் பல முயற்சிகளை நீங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து இதை போல எங்களுக்கு இதையும் செய்யணும். நண்பர்களுக்கு ஒரு செய்தி. இவர் நம்ம நண்பர் ராஜன் சோமசுந்தரம் வந்து இசையமைத்த திரைப்படமான 4 சீசன்ஸ் மலையாள திரைப்படத்திற்கு அவர் இசையமைத்திருக்கிறார். நம்முடைய நண்பர் KP வினோத் தான் அதனுடைய இயக்குனர். KP வினோத் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தேன். இருக்கீங்கல்ல வினோத்? அவருடைய இயக்கத்துல அந்த திரைப்படம் அது அனைமா இந்த மாதம் தான் அதற்கு வெளியீடு இல்லையா? இசை வெளியீடா இல்ல பட வெளியீடா? இசை இந்த மாசம் வந்துடும், படம் வந்து இசை வெளியீடு இப்ப இந்த மாதம் தான். சரி, அப்போ நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். KP வினோத், உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா நண்பருடைய நீங்க வந்து இசை கேட்கறதுல எப்படியான்னு தெரியும். ஒரு எக்ஸெப்ஷனலான நாயர் என்பது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்க வந்து கேட்டு சரியான இசையமைப்பாளரையும் ஒருத்தரை பிடித்து அவரை வந்து நீங்க திரைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. அந்த திரைப்படத்தினுடைய இசையை வெளியீட்டை அந்த இசையை கேட்பதற்கு நாங்க எல்லாருமே ஆவலோட இருக்கிறோம். நண்பர் ராஜன் சோமசுந்தரத்துக்கு மிக்க நன்றி, அன்பு, வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து இதை மாதிரி செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிறோம் நண்பர்கள் சார். நானே பல சேலஞ்சஸ் எடுத்து கிரேசியான டைரக்ஷன்ல போறேன்னு சொல்றீங்க. என்னோட இன்னொரு கிரேசியான டைரக்டர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த படத்துல தெரியும். ப்ளூஸ் மியூசிஷியன் கேட்டா ப்ளூஸ் மாதிரி தெரியணும், கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவங்க கேட்டால் கர்நாடிக் மாதிரி தெரியணும் அப்படின்னு எனக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அது வந்த உடனே பெரிய அளவில் பேசப்படும். வினோதோட சேர்ந்து பணிபுரிந்தது ஒரு ரொம்ப சந்தோஷமான சேலஞ்சிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நிச்சயமா. புதுமை பித்தன் இது KP வினோத்திட்ட புதுமை பித்தன் வந்தா புதுமை பித்தனை வச்சு கம்பராமாயணம் எழுத சொல்லுவார். ஆகவே அப்படி ஒரு இசையை வந்து நாங்கள் மிக்க ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அடுத்ததாக இந்த இவ்வளவு சவாலுக்கு உட்பட்ட பாடகியான பிரியா கிருஷ் அவர்கள்ட்ட சில கேள்விகள் இருக்கு. பிரியா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்க பாடி அந்த உங்களது குரல், அந்த பாவம், அதற்கே வந்து நண்பர்கள் அவ்வளவு பேரும், இது நான் என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு அனுப்பினேன். அதை அவ்வளவு பேருக்குமே உங்க குரல் மேல ஒரு பெரிய மரியாதை. மிக மிக இந்த ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொல்றது ஒரு கிளீஷேவான வார்த்தை. நீங்க அதை மிக சரியாக கையாண்டிருக்கு அந்த உணர்வுகளை. எங்களோட விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் நண்பர் தான் நீங்க. இருந்தாலும் பிற நண்பர்கள் எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு எங்களது அன்பையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஏன்னா அது வரைக்கும் நீங்க சாதாரணமா ராஜன் சோமசுந்தரத்திட்ட பேசிட்டே இருக்கும்போது இந்த திடீர்னு அவர் ஹெட் மாஸ்டர் ஆகிற மாதிரி டக்குன்னு அவர் வந்து இசையமைப்பாளர் ஆகும்போது வேற ஒருத்தராக மாறிடக்கூடிய, இந்த காதுல அதை மாட்டிட்டாருன்னா அவர் வேற ஆளா மாறிடுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி அவர் சமாளிச்சீங்க? முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு நாஞ்சில் நாடன் சாருக்கும், ஜெயமோகன் சாருக்கும், சிக்கில் குருச்சரன் சாருக்கும் என்னோட சின்சியர் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, நான் ராஜன் அண்ணாவோட ஒரு 4-5 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டேன். வி ஹாவ் அ வெரி குட் ரேப்போ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது வந்து ஓகே இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஓரளவுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து இந்த பாட்டு அவர் என்கிட்ட கொண்டு வரும்போது, இப்போது நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியே அவர் வந்து ஃபுல் ஸ்கிரிப்டாக தான் எனக்கு கொடுத்தாங்க. லைக் இந்த இடத்துல புல்லாங்குழல் வரப்போகுது, இந்த இடத்துல வீணை வரப்போகுது, இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பாட்டை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் கால் போச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி பாடணும், இப்படி இந்த இடத்துல நீங்கள் வந்து சீதையாக இருக்கணும், இந்த இடத்துல வந்து கம்பர் பார்த்த சீதையாக இருக்கணும், இந்த நீல நிறம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் தோணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மந்த் அந்த சாங்குக்கு வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய விஷயங்கள், அந்த கமக்கத்துலேருந்து அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லேருந்து எல்லாமே வந்து நிறைய தடவை பாடி அமிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் ஆன சாங் தான். இந்த பாட்டை அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணோம் நாங்கள் ஆடியோ பொறுத்த வரைக்கும்.
நீங்க கம்பராமாயணம் வாசிக்கிற ஆளு தான் இல்லையா? அந்த கம்பராமாயணத்துல இருக்கீங்க, இலக்கியத்துல கலந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா பிகினர் உம், தான். இவங்க அது எல்லாருக்கும் முன்னாடி பேசுறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அல்ல, நிச்சயமாக கம்பராமாயணத்துல கேள்வி பதில் இல்லை. ஆனா நீங்க நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க? அதாவது அந்த அந்த பாடலை பாடுவதற்கு இசையமைப்பாளர் இது எல்லாத்தையும் சொல்லுகிறாருங்கிறது, இது வழக்கமா வந்து ஒரு இசையமைப்பாளர் எந்த பாடகீட்டையும் சொல்லி அந்த பாடகியால அந்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி பாடிட முடியும். இப்போ தமிழ்லயே வேற்றுமொழி பாடகர்களை கொண்டு வந்து பாட வைக்கும்போது அவங்களுக்கு அந்த சொல்லினுடைய ஆழம் தெரிந்து அவர்கள் பாடலைன்னா கூட அந்த பாவத்தால அதை இட்டு நிரப்பிடுவாங்க. ஆனா நீங்க அந்த சொல்லின் ஆழமும் தெரிந்து அதை பாடக்கூடியது. அந்த இதுல நீங்க எப்படி அதை உணர்ந்தீங்க? எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்லேயே கொண்டு வந்ததுனால எனக்கு இந்த பாட்டை அவங்க சொன்ன உடனேவே வந்து அந்த அந்த பாட்டாக நம்ம பார்க்கக்கூடாது, இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு இப்போ நம்ம இதை சொல்கிறோம் இந்த எமோஷனில் பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். இன்னொன்று ரொம்ப மெனக்கடல் இருந்தது. லைக் இது வந்து பாடிட்டே இருக்கணும், பாட பாட ஒரு தடவை அந்த முழு நீலக்கல்லோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு தடவையுமே ஒரு எமோஷனில் வெவ்வேறு பரிமாணங்களில் என்னால் அது பண்ண முடிஞ்சுது. பட் அதோட சின்ன முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். இன்னுமே நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. பட் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுட்டு இதை கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதே பெரிய பிளஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன். ஆமாம் பிரியா, அந்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் முழுநீள கல்லோ அப்படின்னு வர்ற வரியை பற்றி பிரியா சொன்னாங்க. அதில் கம்பர் வந்து கருநீல கல்லோன்னு சொல்லலை இல்லையா, வெறுமனை நிறத்தை சொல்லலை. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை சேர்க்குறாரு. ஆள் கல் மாதிரி இருக்கான், முழு நீல கல்லோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த பாட்டினுடைய ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முழு நீல அப்படின்னு பிரியா சொல்கிறது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸ்டார்டிங்கில் வந்து முழு நீல கல்லோன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் போக 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 அந்த இந்த ராகத்தினுடைய ஆரோகணத்தில் முதல் ஆக்டேவ்லேருந்து அடுத்த ஆக்டேவ் வரைக்கும் முழு நீல கல்லோ அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி அதில் நிவான்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கேட்க கேட்க தெரியும். அதுக்கெல்லாம் வந்து காரணம் முழுமையான சொல்கிறது மட்டும்தானா, சாதிச்சு காமிச்சது பிரியா தான். அடுத்ததாக பிரியாவிட்ட கேட்கவிருந்த கேள்விக்கு ராஜன் அவர்களே பதிலை சொல்லிவிட்டார். வழக்கமா வந்து அந்த கணவர்களை இயக்குவது மனைவியா தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனா இந்த வீடியோக்கு வரும்போது மனைவியை இயக்கிய கணவராக அது கேமரா ஒர்க் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே கூடவே ஒரு சின்ன சரியா காமிச்சிடணுமேங்கிற பதட்டமும் வெளிப்படும் போதே அப்போ நிச்சயமாக அவர் வீட்டுக்காரராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் பிரியாவினுடைய கணவராக இருக்கிறது கிருஷ்ணகுமார் தான் இதனை ஒளிப்பதிவு செய்து படத்தொகுப்பு செய்தவர். ஆகவே கிருஷ்ணகுமார், நீங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க. நீங்க ஏன்னா கொஞ்சம் பதட்டத்தோடு எடுத்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியுது, அது நிஜம்தானா? பாட்டு கேட்கும்போதே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பாட்டா இருந்ததுனால வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஸோ பிரியா சொன்ன மாதிரி ராஜன் அவரோட ஆக்சுவலா எனக்கு அந்த ஒரு 2 hours கால் இருந்துச்சு. பேக் அண்ட் ஃபோர்த் நிறைய பேசணும் ஆக்சுவலா, பேசி எந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னும் போது. ஸோ முதல்ல வந்து அந்த தேவையானதெல்லாம் அவர் கரெக்டாக சொல்லிட்டதுனால நம்ம ஒளிப்பதிவு செய்யும் போதும் சரி, எடிட் பண்ணும்போதும் கரெக்டாக அதுக்கு என்ன பண்ணணுமோ ஜஸ்டிஃபை பண்ண முடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து ராஜன் கொடுத்த ஐடியா தான். ஸோ அதை வச்சு ஒரு சில ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் நான் ஒரு சின்ன விஷயம் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். ராஜன் அண்ணா எனக்கு வரும்போது எப்படி அந்த ஸ்கிரிப்டோட முழுசாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களோ, இவங்க அடுத்து ஓகே அவங்க 2 பேருக்கு கால் இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஒரு ஸ்கிரிப்டோட வந்தாங்க. ஸோ அவங்க ஆடியோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சு ஒரு 1 month முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களது வந்து இந்த பாட்டு வந்து 2 வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணோம். இந்த 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 புடவை இந்த மாதிரி தான் கட்டியிருக்கணும், இந்த தலைமுடி வந்து ஸ்லீக்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும், புருவத்தை இவ்வளோ தான் தூக்கணும், இப்படி பார்க்கணும், இந்த சைடில் பார்க்கக்கூடாது, ரொம்ப சிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு 10 லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் ஷூட் பண்ணும்போது
உச்சி வெயிலில் வேர்க்க வேர்க்க இருந்தது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் சரியில்லை, நான் எடுத்த விதம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2வது வாட்டி ஷூட் பண்ணும்போது -டிகிரியில் இருந்தது குளிர். ஸோ 2வது வாட்டி ஷூட் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ. அருமை அருமை, சிறப்பு. ஆனா இப்படி மனைவியை சொல் பேச்சு கேட்க வைக்கிற கணவரா நீங்க மாறி இருக்கீங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அடுத்த அந்த கேள்வியும் அதான் கேட்கலான்னு இருந்தோம். அந்த ஏஐங்கிற ஐடியா எப்படி அதை அந்த இடத்துல கொண்டு வந்து, ஏன்னா அந்த ஏஐல சீதை நடந்து போகும்போது கூட அது ஏஐயா இருந்தது. ஆனா ராமனுடைய தோற்றம் வரும்போது அப்படியே அது ரொம்ப உள்ள அப்படி இன்வால்வ் ஆகிற மாதிரி அப்படி அப்படி வந்துருச்சு. அது அந்த ஏஐ டிசைன்லாம் எப்படி பண்ணீங்க? அதற்குரிய ஐடியா எப்படி இருந்தது? முதல்ல அகைன் ராஜன் தான் சொன்னார் இந்த ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பட் இப்போ வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து டெக்ஸ்ட் டு வீடியோன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணுறதை வச்சு, பட் நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியல. அதனால் வந்து இந்தியாவில் இருக்க அந்த பழைய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இன்னும் அதில் சிஸ்டமில் ஃபுல்லாக வரலன்றதுனால, ஸோ நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் இதுதான் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னொரு சிஸ்டமில் ப்ராம்ப்ட் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ் அது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மியூசிக்கு இந்த மாதிரியான சீன் வரணும் அப்படின்றத கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி நிறைய முயற்சிக்கு அப்புறம் ஃபைனல் பண்ணது தான் இந்த வீடியோ. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அதாவது அது காட்சி அமைப்பாகவும் அந்த அதுல இருக்கக்கூடிய ஒளி சேர்க்கைன்னு சொல்லக்கூடியது, அந்த அந்த லைட்டினுடைய காம்போசிஷன் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்தது. ஏன்னா அது இசை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை அதற்கு கொஞ்சமும் குறைவு இல்லாம மிக சரியான விகிதத்துல அந்த காட்சியும் இருக்கணும். அதை நீங்க சிறப்பா செய்திருக்கிறீங்க. அதனால மிக்க மகிழ்ச்சி. பிரியா, உங்களுக்கும் திரு கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் நண்பர்கள் அனைவர் சார்பிலும் எங்களது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் இன்னும் பல விஷயங்களை இந்த மாதிரி நீங்க செய்யணுங்கிறதையும் நண்பர்கள் சார்பில் ஒரு வாழ்த்தா தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி. நண்பர்களே, ஒரு ஒரு இசை அமைப்பு அல்லது ஒரு இசை செய்வது என்பது வந்து எவ்வளவு நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் உள்ளடக்கிய ஒன்றுங்கிறது இப்போ இவர்கள் எல்லோரும், அவர் ராமஜன் சோமசுந்தரம் பேசுறதுல இருந்து, அவங்க பிரியா, அவர் கிருஷ்ணகுமார், இவங்க பேசுறது அத்தனையில இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இசையினுடைய ஒரு மொத்தமாகவே ஒரு 3 நிமிடங்கள் 4 நிமிடங்களுக்குள்ள வர்ற இசைக்கு இவ்வளவு நுட்பங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாவல் எழுதுவது போல. அது அவ்வளவு நுட்பத்தையும் செறிவையும் அடக்கிய பணியா இருக்கு. அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அன்பிற்குரியவர்கள். இலக்கியமும் கலையும் ஒன்றோடு ஒன்று ஏன் இணைந்ததாக இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததாக இருக்கிறதுங்கிறதுக்கு இதுதான் காரணம். ஆகவே இதை செய்த குழுவினர் அனைவருக்கும் நண்பர்கள் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நன்றியை மிக சரியாக தெரிவிப்பதற்காக விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமெரிக்க பொறுப்பாளராகிய திரு ஆஸ்டின் சவுந்தர் அவர்களை அழைக்கிறோம். நன்றி. வணக்கம் ஜாஜா, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டு. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி, இந்த பாடல் ஏன், அந்த அந்த டைப்பு கேள்வி தான். இந்த படைப்பாளிகள் வந்து இன்னொரு கேரக்டராக மாறுறதுங்கிறது வந்து எப்படி இவங்களால முடியுதுங்கிற ஒரு ஆச்சரியம் எனக்கு இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சார் பேசுகிறப்ப சீதையை வந்து எவ்வளவு உணர்வு பூர்வமாக சொல்கிறார். சிக்கில் சார் ஒரு கம்பராமாயண பாடல் எடுத்துக்கிட்டு அது எப்படி கடைசியில் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறப்ப அவருடைய உணர்வுகளை பார்த்துருக்கணும். ஸோ இந்த உணர்வுகளை கடத்துறதுன்னு ஒன்று வந்து என்னை எப்பவுமே ஆச்சரியப்படுத்தும். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீதையாக மாறணும். ஸோ கம்பன் தான் மாறினார், அவர் சொற்களின் சக்கரவர்த்தி. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து உணர்வில் இசையில் கொண்டு வந்திருக்கிறார் ராஜன். அது எனக்கு ஒரு ஆச்சரியம். இவங்க இப்போ பக்கம் பக்கமாக பேசினாங்க, ஆனால் இந்த பாட்டை சாம்பிள் பாட் கேட்டப்பே எனக்கு புரிஞ்சு எப்படி வந்து இந்த உணர்வை வந்து விஷ்ணுபிரியா குரலில் கொண்டு வந்தாங்க. எனக்கு வந்து விஷ்ணுபிரியா குரல் வந்து ரொம்ப பழக்கமான குரல், பேச்சு குரல், மற்ற பாடல்கள் குரல். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்னொரு குரல், அது வந்து சீரியன் குரலாக மாறிடுச்சு உணர்வுகளோட. ஸோ அவர்கள் இருவர்களுடைய படைப்பையும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுகிறேன். அப்புறம் நீங்களே சொன்ன மாதிரி, ஜாஜா சொன்ன மாதிரி,
மனைவியை இயக்கிய கணவராக கிருஷ்ணகுமாரை பார்ப்பதற்கு பெருமையாக இருக்கிறது. இல்லை நமக்கு என்ன ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரான்னு தெரியல. அவருக்கும் நன்றி. அவர் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு தெரியும். சின்ன சின்ன படங்கள் எடுத்திருக்காரு. ஆனால் இதில் வந்து நமக்கு தெரிகிற மாதிரி, வெளி உலகம் தெரிகிற மாதிரி ஒரு படைப்பு. ராஜனுக்கும் வினோத், இன்று கலந்து கொண்டிருக்கும் வினோத்திற்கும் நன்றி. அவர்கள் இருவருக்கும் ஃபோர் சீசன் இசை வெளியீட்டிற்காக வாழ்த்துக்கள். இன்னொரு ரகசியம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிரியா கிரிஷ் ஒரு பாடல் இந்த மூவியில் பாடியுள்ளார். அவருக்கும் வாழ்த்துக்கள். சிக்கல் குருச்சரன் சார் வந்து நான் ஃபேன், அவருடைய ஃபேன். அதுவும் அந்த இளையராஜா மியூசிக், அவருடைய 80th பர்த்டேக்கு வந்து அவர் வந்து சினிமா பாட்டை வந்து கர்நாடிக் மியூசிக் கனெக்ட் பண்ணி அந்த நிகழ்வு நடத்தியிருப்பார். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சக வாசகன் கூட அவர் அந்த பாட்டை மியூசிக் போட்டனவே கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த பாட்டு தான் அப்படின்ட்டு. அந்த என்டையர் நிகழ்வு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் அவருடைய ஜன்னல் ஓரம் நிகழ்வு எபிசோட்ஸ் வந்து நான் தொடர்ந்து பார்ப்பேன். ஆனால் அவரே வந்து இன்றைக்கி நம்ம நம்ம வெளியிடுற ஒரு காணொலியை வெளியிடுவார்னு நான் எதிர்பார்க்கல. ரசிகனாகவும் அவருக்கு நன்றி. விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அமைப்பின் சார்பாகவும் அவருக்கும் நன்றி. நாஞ்சில் சார் வந்து எப்பவும் அதான் கம்பராமாயணம் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து எனக்கு கம்பராமாயணம் வந்து நாஞ்சில் சார் மூலமாக தான் தெரியும் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கோவிட் பீரியடில் வந்து அவர் தொடர்ந்து கம்பராமாயணம் வந்து எவ்ரி வீக் ஒன்ஸ் இன் எவ்ரி மந்த் அவர் வந்து ஒரு சொற்பொழிவாட்டினார். அது காணொலி கிடைக்கும், நீங்கள் கேட்கலாம். அப்புறம் அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு சொல் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பார். இப்போ இந்த நிகழ்வுக்காக அவரை அழைச்சேன். அப்போ வந்து என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த கௌரின்னு ஒரு வார்த்தை இருக்குப்பா, அதுக்கு 10 அர்த்தம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 அர்த்தத்தையும் எனக்கு விளக்கம் சொன்னார். இந்த வருடம் நான் அதிகமாக பேசிய ஒரு ஆசான்களில் நாஞ்சில் சாரும் ஒருவர். ஒவ்வொரு முறையும் எனக்கு கற்றுக்கொள்ள நிறைய இருந்தது. அவரும் வந்து எங்களை வாழ்த்தி இதை துவக்கி வைப்பதற்கு நன்றி. எப்பொழுதும் போல் ஜெயமோகன் சார் ஆல்வேஸ் ஹீ இஸ் பிஹைண்ட் அஸ். ஜாஜா சொன்ன மாதிரி பயணம் என்பது ஒரு புதியதல்ல. வீட்டிலிருந்து ஜூமில் வந்திருந்தால் தான் நமக்கு ஆச்சரியம். ஜெயமோகன் சாருக்கும் நன்றி. மொத்தத்தில் எப்பவுமே பேக்ரவுண்டில் நண்பர்கள் நிறைய இருக்காங்க. இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஸ்கந்தா பிஹைண்ட் த சீனில் இருந்தார். சிக்கில் சாரோட பேசி இந்த அமைப்பை இன்று நிகழ்வு ஏற்பாடு பண்ணதுக்கு அவருக்கும் நன்றி. வினோத், உங்கள் படம் வெற்றியடைய நன்றி என்று ஸ்பெஷலாக கலந்துக்கிட்டது நன்றி. இதே மாதிரி உங்களுடைய படத்தை நாங்கள் எல்லோரும் கூட்டமாக வந்து இங்கே இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லோரும் வந்து கூட்டமாக பார்ப்போம் அப்படிங்கிற உறுதியை அளிச்சுக்கிறேன். அப்புறம் நாஞ்சில் சார் வந்து எப்பவுமே எனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறதே அவருக்கு வேலையாக போச்சு. நான் வந்து வெண்முரசு ஆவணப்படம் எடுக்கிறேன் சார் அப்படின்னேன். அப்போ வந்து சவுந்தர் வெண்முரசில் வந்து யூனிக் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சி போட முடியுமா அப்படின்னாரு. ஸோ அப்படி ஒரு ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வந்து ஜெயமோகன் வந்து வெண்முரசில் வந்து 500,000 யூனிக் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து 100 பாடல்களுக்கு இசையமைங்கள் கம்பராமாயணத்தில் மட்டும் மொத்தத்தில் கம்பராமாயணத்தில் மட்டும் 100 பாடல்களுக்கு இசையமையுங்கள் அப்படின்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்காரு. பார்ப்போம் எவ்வளவு முடியுது என்று பார்ப்போம். ஆனால் ராஜன், பிரியா கிரிஷ் அவங்க வந்து இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருங்கமைப்பாளராக நான் தான் கொஞ்சம் பயப்படுவேன்னு நினைக்கிறேன். எகெயின் எல்லாருக்கும் நன்றி. ஜாஜா, இன்னைக்குடைய நேர்முகம் இருக்குல்ல, அந்த நேர்முகம் வந்து ஹை கிளாஸ். போகிற போக்கில் பண்ணிங்களா இல்லை ப்ரிப்பேர் பண்ணிங்களா எப்படின்னு தெரியல. வெரி இட் வில் பி அ ட்ரெண்ட் செட்டர் இன்டர்வியூங்கிற மாதிரி இருக்கும் நீங்களும் ராஜனும் பேசுகிறது. அது கேட்டதை வச்சு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அதை வந்து நான் துண்டு படமாக ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் ரொம்ப நன்றி. ஒருங்கமைப்பாளர் இல்லாமல் நீங்கள் வந்து நேர்முகமும் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் அல்லது காணாசு உரையாடல் அரங்கில் நாம் பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நிகழ்வை சிறப்பாக்கியது நண்பர்கள் அனைவருடைய பங்களிப்பும் தான். நிகழ்வில் கலந்து கொண்ட அவர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அவர் ஆஸ்டின் சவுந்தர் சொன்னது போல மீண்டும் இன்னொரு இனிய நிகழ்வில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.